கொடுத்தா முன்னாடி கொஞ்சம் 2 பேர் வராதான் அது பிரசாதம் அப்படின்னு நினைக்கூடாது. ஒருத்தர் வந்து அடியே லட்சம் ஒருத்தர் வாழ்ந்தாலும் வருத்தப்படுவான். அதனால வல்லை வல்லாலும் அந்த பாய் வல்ல பற்றியாது. நாட்டில் சேப்பெருமான் ஈசாவுக்கு பாராயண சாயம் ஒருத்தர் வரலைன்னா பகவதி மூட்டாலும் இருக்கணும். இதெல்லாம் வராது இருக்க மாட்டோம். வருஷம் இருந்தால் பாராயணத்துக்கு வரும். அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சாமி எழுதுக்காக வருஷம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. சாமி தான் வருவோம் கூட வருவோம் ராத்திரி வருவோம். இது வருத்தப்படுவோம். எல்லாரும் போந்தாரோ போந்தார் போகள்ளிக்கொள் அது எண்ணிக்கை ஒவ்வொரு எண்ணிக்கொள்ளும் பாகவதாலே சைவமும் உத்தேசமும் செயல்படாதீங்க. பாகவதால் செயல்பட்டா ரொம்ப உத்தேசம் பாபங்கள்லாம் போகும். இந்த அவசரத்தால போந்தள்ளிக்கொள் சரி பாகவதாலுக்கு எந்த ஜீவனும் வேண்டாம். வல்லால வல்லால மாத்தால மாத்தரிக்க வல்லாலை மாயனை பாளையோ எம்பாவாய் மகால பாகவதால் ஜீவனம் உள்ளானால் பசியாவதில்லை ஓவாதே நமோ ஆகலாதென்று அண்ணாநாடு வெறுக்கை சாவவேதனான் மலர் கொண்டு உல பாவம் வந்தால் அவர் அத்துருமாயும் அல்லலக்கவை பட்டினாலே இனி அதை காப்பாது நான் பட்டினாள் இல்லை. எங்களுக்கெல்லாம் மந்திர வருஷம் சமர்ப்பிச்சு ஆராதனம் பண்ணாதான் பட்டியல் காட்டுவாங்க. இதனால சாதனைகள் தீர்த்து வந்து 10 நாள் சாதனையே இறங்கிருக்கேன். கயிறு சாத மாட்டோம் ஆராதிக்காம இருப்போம். ரொம்ப கஷ்டப்படுவார். அதனால பாகவதாலுக்கு ஜீவனம் பகவான பாகவதான் ஜீவனம். அவங்க பண்ட வேலை ரொம்ப போடுவாங்க. அது பூர்ணமான ஜீவனம் பகவான் பாலாம இருக்காரு. எத்தனை பேசாத இருக்கிறாங்க. வெப்ப இருந்தே நெற்கவும் மாஞ்சி வெப்ப என்பதற்கு நெற்கவும் மாஞ்சி கற்பன் கைகளே பகவானுடைய விடத்தை நிச்சயம் சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு வித்தியாசம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பாகவத லட்சம். பாகவத லட்சம் சொல்ல இந்த வருஷம் மாதிரி முக்கியமான திருப்பாவைகளும் திருப்பாவை சந்தைகள் மாயனை பாடே நோரம்பாவாய் மாயனையும் வந்து வளமுதலவை நிறைய அந்த 10 பேர் போட்டா வாயிலப்பான்னு சொல்லி முடிச்சார். ஆழ்வார்கள் வந்து கடைசி ஆழ்வார் திருவங்க ஆழ்வார் எல்லையும் இளங்களையே இன்னும் உறங்குறியோ இளங்களையே இன்னும் தூங்குறியாக இருக்காரா. ஏன்னா ஆழ்வார் கிளியானத்தால கிளியே போட்டதால இந்த ஆழ்வாரும் போகணும். நம்மாழ்வாரையும் கிளியும் சொல்லிட்டோம். மொழிவென்று திருமூழி களத்துறை முன்புணரை மொழிவில்லா வடிவாக கைமொழியாக வளர்த்தேசம் வழிந்து தமிழ்மொழியோடு சிலவோவன் விழுத்துழைத்த அழில்லா 1080 நோயருக்குமே திருமூழி களத்துறை முன்புணரை மொழிவில்லா வழிமழலை கிளிமொழியால் நம்மளுடைய பாஷை கிளி போல இருக்கும். அதான் சிலாய்க்கு தூது விட்ட பாஷை சொல்லுவான். கிளிமொழியான்னு சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு அவரும் கிளிதான் இருந்தது வாழ்க்கை இல்லை. அதாவது ரொம்ப களம் கடைசி ஆழ்வார்கள் முதல் ஆழ்வார்கள் அவன். அதுக்கப்புறம் அந்த ஆழ்வாருக்கு அப்படின்னா அதாவது இளங்கிளி நம்மளுக்கு கயக்கெழுத்து இளங்கிளியை கொண்டாலே தான் சொல்லணும் அப்படின்னா கிளியோடு சொல்றதுனாலே தன்னை கிளியா சொல்லிட்டு இருக்காங்க. கிளியா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கிளியா சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வாசல் சொன்ன பண்டிவனாயன் வெங்காய படிவன் புகுந்து என் மகன் கொள்ளையன் சந்தனிவாய் நோயானை உகந்து அவன் தென் கள்ளையன் கண்முறையில கிளிபோல் முழக்கிரணந்து கள்ளமது காலம் கொள்ளும் மேலாதி புகுவன்களோ. ரொம்ப அழகான பாட்டு. எத்தனை நாட்கள் சொல்ல முடியும். நம்மாழ்வார்களுக்கு இவருக்கு கள்ளும்புல் நாய்க்கு மீதி நாய் உள்ளும் சூது நாய்க்கு மீறுவது. நம்மாழ்வாருடைய தாயார் சீயா வச்சுட்டு பார்க்கிறார். நம்மாழ்வார் அது பண்ணா இருக்குது. தாயார் வந்து ஆத்திர பண்ணக்காரு ராமருடைய தீர்க்காவிட்டு வந்து ஆத்திர பண்ணக்காரு. பக்கத்தாத்துக்காரு என்னம்மா நல்லா காணுமா இன்னும் 10 போட்டாரு. எங்க 10 போட்டாருன்னா உள்ளும் சோறு பரிசுகே தின்னும் நெச்சிலை வெல்லாம் கண்ணன் என்பதுமான் என்னே கண்கள் நேர்மலி மண்டு விளவன் சேர் திருப்போச்சே.
கேட்டா திருக்கோவிலுக்கு போயிருப்போம். அழுவாதத்திலிருந்து 3 மைல் இருக்கிற முகமும் திருக்கோவிலே திருக்கோவிலுக்கு போயிருப்பது ஆசை இருக்குது. சாப்பிடாம கிருஷ்ணன் கிட்ட சாதாரண போது சந்தனம் பூசியா கிருஷ்ணன் தான் சந்தனம் இருக்குது. இன்னும் பிரச்சனை எல்லாம் கலணும். ரத்தனை சாப்பிடுறாங்க, ரத்தம் ஊட்டுக்கிட்டே எல்லா கண்ணன் தான். பனி பாதுகாமா கண்ணன் தான், எல்லா கண்ணன் தான். திருச்சியிருக்காங்க கண்ணன் தான் எல்லா பொய்க்கு போக்கு ரொம்ப விசுவாசமா இருந்தான் பிள்ளை. ஏன்னா பிரமாதமா இருந்தா இருக்கு. ஒரு சீரக்காகவும் ஒரு வெளிப்பாதக்காகவும் ஒரு கரட்டிப்பாதக்காகவும் கரட்டிப்பாதம் அவள்தான் வெளிப்பாத்தமும் அவள்தான் எல்லாம் ஒன்றாங்க. அவன் தான் போனாதான் எல்லா இடங்களும் மதுவினையும் திருமணம் பிரச்சனையும் எல்லாம் நாரக போஷக போக்கினது வாசுதேவ சமஹாத்மா சுகுல்லவாக என்று சங்கராச்சாரிய ஆக்கியாருக்கு எதிராக பாருங்க. வாசுதேவ பிரபஞ்சமெல்லாம் வாசுதேவ அத்வீதம் அப்படின்னு சொல்ற அதிகாரி ஆபமானதான் அவசரமா. வாசுதேவ சர்வதி பிரபஞ்சம் வாசுதேவ பகவானா பகவானே இந்த பிரபஞ்சம் ஆயிருக்கான்னு சொல்ற அதிகாரி உலகத்தில் ஆபமானதான் பைத்தியாரம். பகவானே இத்தனை அஞ்ஞானம் உள்ள சித்துக்கள் சொல்றதுக்காக மூலம் கிடையாது. வாசுதேவ சொல்லுவா பிரசாதமா பிரசாத கிருஷ்ணன் தான், ஆற்று கிருஷ்ணன் தான், அல்வாவும் கிருஷ்ணன் தான், புஷ்பமும் கிருஷ்ணன் தான், ரத்தனையும் கிருஷ்ணன் தான். எல்லா கிருஷ்ணன் அனுபவிக்கிற பக்தர் கிடையாது. அது அழகாக இருந்தவர் அம்மா இருக்கும். எல்லா பெருமாளத்தோர் இருக்கும். எது வேணும் நல்லதும் அல்லாமும் திருவரங்கம் வாராமோ வெந்தே வளகம் சோறும் சாதாடு வளமாலே சாதாரணோ வெந்தே என்கின்றாளார் யாதார் முன்முறைக்கில் எம்பெருமான் திருவரங்கம் என்கின்றாளார் பூமேல் மாதாளம் குளமாடி மனுசூதன் மன்னர்காய் முன்னம் சென்ற தூளால் என் மகளை செய்தவள் என்னதான் சொல்லுவேனே. எதற்குதான் பெருமாள் பெருமாள் அசீதக மக்கள் இருக்கும். யாராவது ஒன்றுரைக்கில் எம்பெருமான் திருவரங்கள் உள்ளும் சோறு பருவமே என்னும் எத்தனையை வெல்லாம் கண்ணன் எல்லா கண்ணன் சொல்லிட்டு இருக்கும். பைக்கு இருந்து ஆத்தோடு இருக்கேன்னு நினைச்சேன். ராமபுரம் போயிட்டு வந்தா காரணம் எங்க போயிருக்கோம்னா திருக்கோவிலுக்கு தான் போயிருக்கோம். அந்த பெருமாள் காசு ஒன்று சொல்லிட்டு இருந்தா திருப்போது சொல்லிட்டு இருந்தா அங்க போயிருக்கோம். அது உங்களுக்கு தெரியுமோன்னு மகள் உள்ளம் தாயறியாரோ மகள் உள்ளம் தாயறியாரோ. தீபாவளிக்கு ஒண்ணு ஆயிடுச்சு வந்தா 2வது தீபாவளிக்கு நேஷனல் அப்பாவோட பேசவே இல்லை. தீபாவளிக்கு முதல் கட்டு ஊருக்கு போய் ரீசார்ஜ் ஆகி அந்த பொருள் பேசவே இல்லையே இருக்குது. பொருள் பேசவே இல்லை. ஒரு தடவை சொன்னாலும் அடுத்த தீபாவளிக்கு 5 வயசுக்கு பேசவே இல்லையே பேசவே இருந்தாங்க. எனக்கு எப்படி தெரியும்? மகள் உள்ளம் தாயறியா மகளுடைய உள்ளம் தாய்க்கு தெரியாதா? இந்த அழுவாளுடைய திருவள்ளுவர் அழுவாளுடைய திருத்தா யாருக்கு தெரியாதா? திருக்கோவிலும் சொல்லிட்டு இருந்தா போட்டு போட்டா பயப்படாங்க பயப்படால் நவசந்தமிழமையில் கைய வைத்து வந்து வந்து கசிந்தரஞ்சனவா கண்ணனையில் திரும்ப செல்லுங்கள் வசிந்தவன் மகளால் கோலம் திருக்கோளோக்கே கசிந்தரஞ்சனலா எம்மனியிட்ட எங்காரியே. வசந்தம் சரியாது போக அவள் கூட இருக்க போகிற கால இருக்காது. வசந்த நன்மையில் கையை வைத்து இடுப்புல கையை வச்சு நொந்து நொந்து கசிந்து தந்தி கசிந்து கடலையோட மழை பெயர்ப்போம். நான் பெயர்ப்பு அளவில்லை இருக்கான். இதே மாதிரி திருமங்கி ஆழ்வார் அவள் தாயா வந்து ஆசாரா என்ன கேட்டாரா? நீ காவேரிக்கு போனியா? தாமரை இங்க காவேரிக்கு போனியா? ஆத்துல இருக்கையா போல் பண்ண எப்படி மட்டும் போச்சு உள்ள காரியப்பட்டு இருந்த அந்த கரையை ஒருத்தவங்க கல்வன் உங்களுக்கு யாரையே அழுத்திரமும் இல்லை. கரியாவது காலவர்களை நல்ல யுவாவா இருக்கா? சென்னை கரையில் இருக்கா? கரியாவது காலவர்களை வள்ளி மலர்ந்தாலும் பலமானதை போகவர்கள் கொடி போன்ற இடுப்புடைய பண்ண பார்த்து அது யாரு போட்டாங்க? வெள்ளை வரையில் போட்டு கொடுத்து போட்ட வரையில கையை பிடிச்சிட்டு போகலாம். வெள்ளி வேலை கைப்பற்ற கத்தகாய வெள்ளி அவளை போட்டு வந்து கொடுத்து வெள்ளி வேலை போட்டு கையை பிடிச்சிட்டு போவாங்க. டைமண்ட் விலை இல்லை, ஷேக் விலை இல்லை, வெள்ளி வேலை. வெள்ளி வழியை செஞ்சுக்காங்க. திருமங்கி ஆய்வாருனால பவுனுக்காக வெள்ளி அதிக விலையா இருக்கும். எக்கனாமிக்ஸ் அந்த வாய்ஸ் பார்த்தா அது மாதிரி இருக்குது.
வெள்ளி தங்கத்தோட வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. எக்கனாமிக்ஸ்ல ப்ரொஃபஸரா இருந்து ஸ்பெஷலிஸ்ட் பண்ணுவாங்க கேட்டா சொல்லுவாங்க அதை பத்தி. வெள்ளி வேலைக்கு நாயாட்டு கட்டு போகணும் வள்ளலம் பூங்கை அடியாதி புகுவது போகும் 2 பேருமா செய்து போனார் சிவகாய்வாரு அழகாக செய்து அப்படியா போய் பேசிட்டு போகிறது இருக்கும். பள்ளிகள் ஆயம் கோபால் கலையில வந்தோம் முதல்ல பள்ளிகள் போகும் தொல்லையும் சங்கரிவாரி பொருந்தாலே இந்த பொண்ணை முட்டை விட்டுட்டு போராட்டம் வந்தாலே வந்து அவன் தங்கள் கண்மொழியில கண்ணோட பெற்றா பேசி கொண்டு ஆத்திரம் போது கிளிபோல் விழத்தி நடந்து கிளிபோல பேசி நடந்து அது போயிட்டாங்க. என் ஒண்ணு வயலாளி திருவாணிக்கு போயிருக்கும். இவருக்கு திருமங்கலாட்டில இருந்து திருமங்காழ்வாரத்திலே திருவாணிக்கு ஒரு அருள் திருவாணிக்கு தான் போயிருப்போம். அதான் சொல்லிட்டு இருந்தா மகள் உள்ளம் தாரியாகும் கண்ணூர் பிராட்டி உள்ளும் சோறு பிராட்டின்னு சொல்ற சம்பிரதாயத்தில் இப்படி 2 பாட்டு சில திருகோள் முயற்சி சொன்னால் இளஞ்செழியெல்லாம் திருவங்க இப்படி இருக்குது. அதனால இது ஒரு நாள் ஸ்ரீரங்கத்துல ராபத்து உற்சவம் 3 மணிக்கு பெருவாள் பகவன் நடக்கும். எல்லாரும் சந்தர் உட்கள்ல பெரிய அக்காய்க்காளர் உட்காந்துருக்கா, 15 சாதிக்காளர் உட்காந்துருக்கா. சொந்தமான தொழில சந்தர் உட்கள்ல இந்துவார் பொய்கையும் புன்னவர்களும் இந்துவார் பொய்கையும் பூவெறி துறையும் காவேரி துறையும் ஸ்ரீரங்கத்துல ஏதாவது பெருமாள் பகப்பாட்டுக்கு நாளாச்சு இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம். இந்த கல்வர்கள் பிராட்டி இருக்காங்க இவங்க தனியா போனாலே கொஞ்சம் பலகாலம் இல்லாக்கி தகவல் வந்து கூட அழிச்சுட்டு போனாங்க. இந்த தாயாருக்கு கவலை ஜாஸ்தியா நம்மாழ்வார் சொன்னாலே எப்போது தனியா போயிருக்க அவங்களுக்கு சில தாயார் ஜாஸ்தியா ஒருத்தர் வச்சாங்க. அதுக்கு உண்டியா போயிருக்கலாம் அவருக்கா கவலை போகணும் எங்க போறாங்க எங்க போறாங்க அப்படின்னா 2 பேர் போனாலும் இவருக்கு தான் கவலை போகணும் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மாதிரி சொல்ல மற்ற கேட்டாலும் தனியா போகிறவாளை கவலைப்பட வேண்டியதில்லை, 2 பேரா போகிறவாளுக்கு தான் கவலைப்படணும் மற்ற தீர்மானம் இல்லை. தனியா போகிறது கவலை வரலாம் வேண்டாம். அவங்க லட்சியம் உருவாகாது வருவாரை போவாரை விலகி விசிந்தருள்ளமே கை வைத்து மழை மழை திருவாது சேர்ந்திருப்போம். அந்த மழை ஊற்றி போய் சேர்ந்திருப்போம். இந்த 2 பேரா போகிறவாளுக்கு தான் பயப்படலாம். ஏன் அவருடைய சரிசத்தாரே இவள் பிச்சேரி இவருடைய சரிசத்தாரே அவன் பிச்சேரி தர்த்தங்கள் வேஷம் தெரியாமல் லங்காத்வாரத்திலே புகுவது ஏன் வந்திருக்காங்க அவன் வந்திருக்கான். ஆத்துக்காருடைய சரிசத்தார் இவருக்கு எல்லாம் தெரியாது, இவருடைய சரிசத்தார் அவருக்கு தெரியாது. போக வேண்டியது லங்க வாசியத்தில் ராவணத்துக்கு லங்காத்வாரத்திலே புகுவது ஒத்தெல்லாம் கால் செய்வது போல வரதில்லை. பக்கத்துல வைப்போ உட்காந்துட்டு போல வாழ்வதும் சந்தேகம். அவரா போனா லட்சத்துக்கு போய் திருப்பி இவருடைய சரிசத்தால் அவர் பிச்சேரி இவர் பிச்சேரி இவரோட பேசிட்டு எதிர்க்கிறது பஸ் தெரியாது லாரி தெரியாது வீட்டாலாம். 2 பேரா போறவங்களுக்கு தான் கவலை பண்ணணும். அது ஒரு விவாதம் ஸ்ரீரங்கத்துல சொன்ன மாதிரி தெரியல. அந்த மாதிரி அப்ப கிளிகோல் முயற்சிகள் அந்த வல்ல வருகாலம் வயலாறு வந்தோ அப்படின்னு கேட்க முடியாது. கிளியில திருவங்கி ஆழ்வாரு இருப்பாங்க அப்படின்னா அது தவிர கிளியோடு பேசலாம். இன்னொரு இடத்துல கிளியோடு பேசுறாள் கிளியோடு பேசுற கல்வியோடு கட்சியிலே எங்களை சொல்லணும். கடல் கிடந்த கரையே என்னும் இல்லு நெல்லு அல்கோல் நோய்ந்தா என்னும் பக்காவில் செய்யவல்ல ஏந்தே என்னும் சொல்லு எந்த விளைவேடு மலமேல் தாங்கி ஒவ்வொருவன் நகையிலேயே போல்நான்கு நெல்லுகள் சுவப்பை தளவியாங்கே கிளிபோல் மிக விளக்கு முன்பேதையே திருவங்க வீடு வச்சு வாசிக்கிறவங்க திருவங்க சொல்லு எந்த 2 தாயா சொல்றான். சொல்லு எந்த நடுவேடு மலமேல் தாங்கி திருவங்காய்வாராக நாய்க்கு வீடு வச்சு வாசிக்கிறோம். மாடு சாத்தியத்துதான் சொல்லு எந்த நடுவேடை ரத்தி சத்தம் ரொம்ப வசதியா இருக்கும். சௌட்டியா இருக்கு சத்தம் ரவி செஞ்சு இருக்கு எல்லாம் திருவங்காய்வார் வீடுக்கு தண்ணி ஜாஸ்தியா சொல்லு எந்த நடுவேட மூலமே தாங்கி வாசிக்கிறான். வீண வாசிக்க ஒருவன் வகையிலேயே போவாங்க சிரிச்சதே வாசிக்கிறான். சிலர் வாசிக்கிறதே 100 போக கஷ்டப்படும்.
அது சொல்ல முடியாது. சிரிச்சு அனாயாசமாக்கிக்கும் ஒருவன் நகையிலேயே தந்தி தலைவர்கள் விரல்கள் சிவம் செய்தலை நல்லா சிவப்பு வந்து அதை வந்து மோதிரமா தான் போட்டு இருப்பார் தெரியுமா? வீடு வச்சு பாக்குறீங்க. ரெண்டு விரல்கள் சிவப்பை தத்தலையா அங்கே அதை பலகாலம் ஆகி எப்படி பேசினால் கிளிபோல் மிகத்திருந்தே பலகாலம் ஆகி கிளிபோல பேசுறாங்க. கிளிபோல பேசுறாங்க இளங்களையே என்ன போல முழக்கதிரை குறுங்குடியில் முகிலை மூவார் மூலகங்களும் தப்பால் முதலாயிருந்த அளப்பரியை ஆழமுலை அங்கமே அங்கலனை அகலம் சிந்தையானை விளக்குழி மரவகத்தை திருக்கங்காயில் ரக்காவில் திருமாலை பாலக்கு வழக்கதனால் பயன்பட்டேன் மருகென்று வழக்கிளையை செய்வூட்டி வழங்கினானே. கிளி வளர்த்தாரா அது வயசுல பாடுதான் பாடித்தான். அந்த பாட்டு வளர்த்தவதான் பயன்பட்டேன் வளர்த்தவதான் பயன்பட்டேன். அந்த கிளை கூட கைகூட்டிதான் நினைக்கிறான். இன்னொரு கிளியா திருவங்க பாடுதான் அடி எடுத்துக்கூட பாடுறேன். அடி எடுத்துக்கூட பாடுறேன். கல்லெடுத்து கல்மாரிகாலும் காவல் கட்சி ஊரகத்தாலும் வல்லெழுத்து மல்லயம் கட்டாயும் மாகேந்த கைத்தரத்தன் மைந்தா என்னும் சொல்லெழுத்து தன் கிளியை சொல்லே என்னும் பணமுறையில் துணிசோரத்து ஓடுகிறாரே. திருவள்ளுவர் கடைசி அது கிளிகள் வந்து ஆகி எடுத்துக்கிட்டு பாடணும். இதை பார்த்து சந்தோஷிக்கிறான்னு சொல்ல முடியாது. இல்லை இளங்களையே திருவள்ளுவர் பார்த்து இந்த போல அங்களையோ பல்லேயும் கட்டுரகள் பல்லேயும் ஆயிரம் நாலாயிரத்திலே திருவள்ளுவர் வீசி போன ஆச்சரியமான தூக்கிறார். அவரது வீட்டை ஒவ்வொரு வீட்டிலையும் பாடுவது ஆச்சரியமா இருக்கும். அதோட விசாரம் ஆசு மகுரம் 4 நிமிஷம் ஆசு சொன்னோடனே பாட்டு ஒரு 4 அடி ஒரு பாட்டு 4 பேர் உட்காந்து முதலடியோ 2 அடி சமத்தெல்லாம் சொல்லிடணும். அதுக்கு ஆசு கவி இருக்குது. விஸ்தாரம் ஒரு மூச்சல் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட பாட்டாளர்கள் ஒரு விஸ்தாரமான செய்து கொடுக்கும். மகுரம் இனிமையா இருக்கணும். இனிமையா பாடுறதுக்கு முதல்ல இருக்கு. ஆசு விஸ்தாரம் இருக்கு. மகுரம் சித்திரங்கள் மயில் குயில் ஹம்சங்கள் தாமரை எழுத்து இழுத்து அடைக்கணும். இந்த பாட்டு இருக்கு சித்திர பத்திரிகையில பாதுகாப்பு பண்றேன். இந்த 1000 பாடத்தை 10,000 வாங்கல தெலுங்காக உனக்கென்னவே விலை வல்லேயும் கட்டுரங்கள் உனக்கென்னவே விலை வல்லேயும் 1000 அப்படின்னா 25,000 மாசம் இப்படி பாடுறது அவசியமா இருக்கும். நேரத்துக்கு இருக்காது. எனக்கு முடியா பாடுகிறோம். அதுக்குதான் பாடுகிறோம். ஒரு மூச்சம் சொல்ல முடியாது. பார்க்கப்போம் சரண்மண்ட வேதனையானதால் மாறுவங்கள் களங்களை கலங்கவலம் கொண்டு வந்த காலையில் அவன் மண்ட கருமையில் போல் திருமேரியன்மாவோடும் மகிழ்ந்து மருவியலோடு சரங்கொண்டு மலர் தெரியும் மல்லிகையும் சிறந்து செல்வார்கள் மாநாளும் பண்புகள் நூலை பலங்கொண்டு வேலோடி விளையாடு அங்கு வைகுந்த விண்ணாலும் பலந்து மணலும் ஏழமான பாட்டு. அது விஸ்தாரமாக செய்யலாம். மசலை தூவீரிய மகனுழைக்கு துணையோடும் பிரியாதே பூவீரிய மகனுகளும் பொறிவரிய சிறுவண்டே தீவிரிய மரவளக்கும் போராடும் திருவாரி ஏகரிவன் சிறகால கெஞ்சலம் விளையாடே. பட்டல் கேட்டாலும் பாஷியாக்கிட்டே வந்துட்டார். என்ன நினைச்சது கேட்கனா தூவிரிய மகனுக்கு சேவித்து அப்படி காட்டணும்னு நினைச்சது கேட்கலாம். நாட்டியத்துக்கெல்லாம் பாடுவது சின்ன சின்ன ஏகபதியில் தமிழ் அர்த்தம். அந்த அர்த்தத்துக்கெல்லாம் பாடியிருக்கிறது. அந்த ஆட்சிதான் பாட்டுகிறார். ரொம்ப காதல் கிடைப்பட்டு கலிங்க முழுத்து காது நல்ல தன்னந்துவாய்களிருந்து பொது மதித்து புறமே ஒன்றறிந்து ஏது கிடுவன் நிடுவன் நிடுவன் அப்படி அளவுக்கு பாட்டு. அதான் ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டு பார்த்தா ஆச்சரியமாக பாட்டு இருக்கும். அதெல்லாம் பாடுது உனக்கல்ல பலாகாரத்தில் இல்லாத உனக்கல்லை எல்லாரும் போந்தால் பாசல்களை வச்சு அவ்வளவு நல்லா அமைச்சிருக்காரு. தெரியாது எந்த பாசத்தும்
விளையினமுழுதர முளவன் பயமுள்ள நிலவரை அளவுடையவர் பயமுள்ள நிலையன விளையவர் நியமில விளையன உலகல முளவர்கள் குயமுள்ள தலைவரை அகலவதுடையவர் பயமுள்ள நிலையன விளையவர் நிலவையில் கயமுள்ள கலப்புல வடிகள விடவே. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம். சின்ன பழக்கம் தெத்துவாயை சொல்ல பார்த்து ரொம்ப ஆச்சரியம். குயமுள்ள நிலையினம் உலகல முளவர்கள் குயமுள்ள தலைவரை அகலவதுடையவர் கயமுள்ள நிலையான விளையவர் நிலவையில் கயமுள்ள கலப்புல வடிகள விடவே. ஈதது நிலத்துடனி காலி துடனி என்று சிம்புமையார் மாசரு மனத்தினுள் இலக்கம் உலகத்தை அழகாய பெருமன் காய்ச்சல உழைந்து கையிலிருந்து உடமாண்டு களமாறுவதே நாதனுரை சிந்தன கலந்து போல பெண்ண கலந்து மலனே முழங்கடிகள் இருக்கு. இந்த மாதிரி நற்பத்துக்காக ஏற்பட்ட மாதிரி மாறியிருக்கார். நிலையிடமஞ்சு வந்திரடிவள் இல்லமும் பல்வளனாது மூளையோ தலையிடமும் தமக்கோ கரடில்லை அருளாமல் என்னவல்லா அழகலல் நீர் முழம்பி அகல அளவோடி அகழ்வால் உழைந்த உலகம் மலகள மீது கொண்டு ஒரு மீனமாற மலவாதன் ஜன்மனே உனக்கண்ணவே நிலையே. இப்ப வராழ்வாரு பாடல்ல ஒரு வந்து 20 சித்திரகிரி திருக்குழந்தை திருச்சை ஒழுங்குபா ஒரு முறை வசத்துல வச்சு பார்க்கறதுக்கு அழகு வரும். எல்லாம் பாடியிருக்கேன் தாழ்வாருக்கில்லாத உனக்கண்ணவே நிலையே. இவர்கிட்ட பாட்டு பாடிட்டு போகணும். தெய்வத்திலேயும் இல்லாத இதர மதத்திலேயும் இல்லாத வேத மதத்திலேயும் இல்லாத இந்த மலர் பாடுகிற வேறுளவை உலகன்ன திருமணம் பாடிருக்காங்க. ஆச்சரியமான பாடல். திருமங்காழ்வார் கைக்கேரிகள்லாம் முன்னாலாம் கோவில்ல ஸ்ரீரங்கத்துல ஆச்சரியமான அப்படி வச்சு செஞ்சுட்டு வந்து பார்த்தாங்க. அதனால அவன் பேச வைக்கிறான். என்ன சுவாமி இதெல்லாம் பேசிட்டு இப்ப பேச இல்லையா? அது மட்டும் மதுரை கட்டி காத்து வராது அழைச்சிருக்கிறேன். இந்த திருநறியூர்ல மலர் பாடுகிற அந்த மலரை இங்க பாடி இந்த மழலை அங்க கட்டினால் ஆகாவோ. இந்த மழலை எனக்கு பாடக்கூடாது. அந்த மழலை இங்க பாடிட்டு மதுரை அங்க கட்டக்கூடாது. மதுரை கட்டி காத்து வராது நடுவில் எழுச்சிட்டு பஸ் வந்து அங்க காத்து பாடல. மலர் என்ன பருவம் ஆச்சரியமான பருவம் சொல்லுவோம். கடவுளுக்கு சீரால் கிழக்கு எங்களுடைய தேராத்து பெருமாள் வழிகோங்கள் சீராலே இளவங்கள் பாவல் கலப்பட்ட மூன்று பெரிய திருவிழா ரொம்ப ஆச்சரியமான போகணும். திருதேசம் எடுத்திருக்கார். 6 பிரபுக்கும் பெருமையாக 6 மலர்ல வந்த பெருமாள் தான் வசதி. நம்ம ஆட்சியோடு இருக்கே வாங்கலாம். 10 பாட்டு பாடி 100 பாட்டு பாடி இருந்தாலும் மலர்ல வந்துருக்கோம். அதே 2 மலர்ல வந்திருக்கோம். அந்த பெருமாள் வசதி. எங்க ஒரு பெருமாள் 6 பிரபந்தத்தை வந்திருக்காங்க. வந்த பிரிவார்கள் என்ன அஷ்டமதிர்கள் பொதுவிழை கொம்பும் குழந்தை போர்வலை தென்னன்குடிகள் சம்பவள குஞ்சனே மன்னிய கன்சேலவர்களை மாமலர் மேல் அன்னம் செய்து வடிவேறுவர்களாலே என்னுடைய இன்னமுதை ஒவ்வொரு தருவதை கற்பகத்தை அழகப்படும் உனக்கென்ன உலகை அதுக்கென்ன செய்யா இப்படி பாட்டு கொடுக்காருன்னு உனக்கு வள்ளே அந்த வெளியே தெரியாது. இந்த ஷாருக்கும் இருந்தாலும் ஷாருக்கு பானம் போட்டு வலிக்கிறோம். அது மாதிரி பாட்டை வலிக்கிறோம். அந்த வெளியே தெரியும். அவருக்கு போட்டே தெரியும். வல்லேயும் கட்டுரைகள் பண்டையும் வாயிலும் வல்லையும் கல்விகளை வழக்கங்களை இவர் மற்ற ஆழ்வாருக்கு இல்லாத எனக்கு தனி சீட்டு கொடுக்கணும்னு ஒரு இடத்துல கேட்டுருக்காங்க. அதை இங்க ஆழ்வாள் நினைச்சு பார்க்க பாடுறாங்க. வியாக்கியானம் பண்ணுறோம். திருவள்ளூர் போனார். தேசிய கதை சேர்த்துருவாங்க. அது மாதிரி வளர்க்கு யாருக்கு பின்னாடியும் தெரியாது. ஆச்சரியம். அவர் திருவள்ளுவர் போனார். கதவு திறக்கவே இல்லை. சாய்கள் வைக்கிறார். சேவையாகல என்ன சாமி உண்மை தொழுகோ உந்தம் வழி செய்திருக்கும் உண்மையோ உண்மை கின்பம் பெற்றோ என்றார் இந்த ஊரே எம்மை கடிதா கருவொருளை ஆவாதம் திறங்கி நம்மை உருகால் காட்டி கலந்தால் நாங்கள் ஐயோ என்ன பாட்டு தெரியுமா? ஆச்சரியமான அழிந்து தரும். உண்மை தொழுகோ உள்ள செய்திக்கு உண்மை போக முகவதம் உண்மை தொழுகோ உந்தம் வழி செய்திருக்கும் உம்மடியோ
கைக்கிறவர்களோ உண்மைக்கும் எல்லா ஆழ்மொழி ஆழ்வோம் ஒரு நாள் நான் பார்க்க முடியாது எனக்கு அதுக்குள்ளது சிந்ததன்னோடு நீங்காதிருந்தவனே மருகினி அமைந்தா அந்த நாளி மாலே சோழமழகளிலே அந்த விளக்கின் சுடரே நரையோர் நல்ல நம்பி என் என்றாய் இந்த ஊராய் அடிய கிளை இறங்காயே கதையாது சின்னதன்னோடு நீங்காது இருந்த கண்ண மூடிதான் சிறையை சாய்க்கிறது நேரம் தொட்டு பார்க்கும்போது எதிர்ப்பு வரமாட்டேங்குது சின்னதன்னோடு எல்லாம் அந்த சம்பவங்கள் கூப்பிட சப்தங்களை பாருங்க நான் குழந்தைய ஏன் 10 பேர் கூப்பிட போட்டேன் 10 பேர் உபயோகிச்சிருக்கேன் இந்த குழந்தைக்கு ஆசை விட்டுச்சு இந்த குழந்தைய பார்த்து என்ன பேச கெட்ட கிடைக்கிறே இருக்கு இது 10 பேர் வேறு கருப்பு பத்து இல்லையோ கூப்பிட்டு என்ன பேசுறாங்க சிந்ததன்னோடு நீங்கா தெரிந்தவரே மறுவினி அமைந்தா அந்த நாளி மாலே சோழமழகளிலே நல்லா விளக்கின் சுடரே நரையோர் நம்பி நந்தாய் இந்த ஊராய் அடியேர் கிளை இறங்காயே கொஞ்சம் கர்வம் பண்ணாரா நான் பார்க்கலாமா தப்பா போச்சேன் சரி சொல்லி என்ன பிரயோஜனம் ஐயாருக்கு இந்த லோகத்தில் கிடையாது மேல் லோகத்தில் கிடையாது ஈஸ்வரன்ல குமீர படக்கூடாது ஒரு நாள் மகமங்களா படக்கூடாது அது வைஷ்ணவன் வரலே இங்க ஒண்ணும் இல்லை மேல் லோகத்தில் அப்படி எல்லாரும் பேசுகிறான் அதான் வந்து சொல்லலாம் நாராயணன் ஆசிரியா பலம் கிடையாது தோன்றலாக இருந்தான் அதுதான் ஒத்து வைஷ்ணவ வர மாட்டேங்க ஆசைவாதேத்த எமக்கிங்களுக்கு அடியோர்க்கு தேசமறிய மோக்கையாய்கின்றோமுக்கு காசிவழியில் திகழும் மண்ணும் காலத்தே எந்தெருமா வாசிவர்களே இங்கூரில் வாழ்ந்தே போம் நீரே ஆசைவாத தேவக்கிங்களுக்கு ஆய்ந்து ஆசை பழையாத நாளுக்கு நாள் ஆசையை குறித்து கொண்டு வந்த சேவிக்கிறதுக்கு இந்த அவமானம் வந்தார் உமக்கே ஆளாய் தேசபதிய உமக்கே ஆளாய் திரிகின்றோவுக்கு உமக்கே ஆளாய் திரிகின்றோவுக்கு தேசபதிய உமக்கே ஆளாய் திரிகின்றோவுக்கு திருமூல யாரை கேட்டாலும் திருமதியாக விஸ்வபந்தன் சொல்லுவோம் தேசமதியவன் காசு மொழியில் திகழும் மண்ணங்காட்டியிடம் பெருமான் ரூபத்தை காட்சி ஓட்டை அது சக்திகளுக்கு ஆசிரியர்களே நல்ல வாழ்க்கையும் பொருளாதார வாழ்க்கையும் ஆசிரியர்களே எந்த ஊரில் வாழ்ந்தே போம் நீரே நீரே வாழ்க்கை போட்டு திரும்பிட்டார் எல்லாத்தையும் போகும்போது சொல்லுவாங்க அந்த பார்த்து வாழ்ந்தார் வாழ்ந்தே போம் நீரே ஆசிரியர்களே எந்த ஊரில் வாழ்ந்தே போம் அதே ரூபம் அதாகாரா ஆயுதாரில் அதாஸ்தலோ சதாதி புருஷாகாரோ மந்தாராந்தம் பிரகாசேயது இந்த உடம்பு ஆசிரியர்களால பக்தர்களால எங்களுக்கு தெரிந்தோம் இப்போது இப்படியாக உம்முடைய உடம்பை நீயே பார்த்துக் கொள்ளு நீயே சுட்டுக் கொள்ளு நீயே மூன்று பார்த்துக் கொண்டு வாழ்ந்துமோ பகவானுக்கு சொந்த உடம்பு கிடையாது கலர் கிடையாது ஆயுதம் கிடையாது பக்தாளுக்கா ரூபத்தில் இருக்கிறவங்களால சொல்றேன் இந்த ரூபம் என்னது நினைச்சிருந்தோம் நான் வந்திருக்கேன் பக்தர் இறங்குறேன் நீயே பார்த்துக்கணும் இன்னொருத்த பார்த்து இன்னொருத்தம் தொட்டு சந்தோஷப்படணும் நீயே வாழ்த்து கொண்டு நீயே மூன்று கொண்டு நீயே வாழ்ந்து போவதல்ல இதில் கோஷிக்க பெருமாள் கோஷிக்க ஆழ்வார் கோஷிக்க பெருமாளுக்காக தரிசனம் கொடுப்பாங்க உடனே வந்தாங்க ஆழ்வார் கோஷிட்டு வந்து ஆத்துக்குள்ள கோஷிக்கு போறேன்னா ஞானம் தேட மாட்டேன் இது மாதிரி என்ன நினைப்பாங்க சேவை சாய்க்காது இருக்கிறேன்னு எனக்கு 4 வருஷம் போகும் 4 கலர் எந்த கலர்ல சேவை சாய்க்கு நான் நினைச்சிருந்தேன் சொல்லாதே இல்லை அறிந்து சொல்லில் நும்மடியார் எல்லாரோடு உங்களிடையேறி நல்லாரறிவீர் தீயாதறிவீர் நமக்கு உலகத்து எல்லாரும் அறிவீர் நீரே அறிவீர் நீரே என்ன பாட்டு சொல்லாதே இல்லை நீ தெரியுமா ஈஸ்வரர் உன்னை அறியக்கூடாது சாசனம் சொல்றது இதுதான் என்ன பண்றது எந்த கையில கதையை கேட்டால் ஆட்சிக்காரர் ஒன்று சொல்லக்கூடாது இப்படி முத்தம் கொத்தவருக்கு ஆயிருந்தா சொல்லாத என்னவா சொல்லாத அறிந்த சொல்லு மடியாக சொல்லாத ஒரு மக்கள் புத்தகத்தை சொல்லி இதை அத்தனை தடவை காரி இருக்காங்க சொல்லாத இருக்க முடியுது புதுசா காற்று வாங்கலாம் காற்று வாங்கி அதுக்கான விஷயம் வேலை பேசும்படி காட்டுறாங்க 2 நாள் 3 நாள் பொருள் சொல்லி கிடக்கல தொகுத்துல ஆகி இருப்பாங்க
ஆணி வாங்கி அடிக்க ஒரு பிளாஸ்டிக் குடியாகிட்டு ஆணி அடிச்சா இந்த ஆணி அடிக்க ஆண்கால் கொண்டு பார்த்து ஆணி அடிக்க எந்த ஆணி வளர்ந்து போகுது நல்ல கஷ்டமான செய்யும். ஆணி வளர்ந்து போது சோறு உள்ள போகாது அப்படின்னா இந்த பச்சாத்து ஆணி இங்கே வைக்கும். நீங்க வயல பக்கம் ஒரு காய் அடிக்க வளையாத அவ்வளவு முத்தலா சொல்லாத அறிந்த செல்லும் மடியார் எல்லாரும் ஒரு ஒக்கி இருந்து உங்களுடைய அடியார்கள் எல்லாரையும் போல 10 ஆழ்வாரை போல என்ன செஞ்சார் குறைக்கென்ன வேறுடைய அவள் பெரிதாக இருப்பார் செய்திருந்தாலும் இருப்பா எல்லாரும் முடியாது சர்மதி முடியாது. உன் அடியார் எல்லாரோடு ஒக்கி இருந்து அடியேனை நல்லாதறியே தீயாதறியே நமக்கு உலகத்து எல்லாம் அறிவே இதே அறியே எங்கள் ஊரே. உங்களுக்கு தெரியாத விஷயங்களே என்னை பற்றி தான் தெரியல. உன்னை பெரும்பாலும் கோச்சிலாயோ அவன் கதை இருக்கிற வெளுப்பு கலர் வரி இருக்கிற கருப்பு கலர் மஞ்சள் கலர் சேப்பு கலர் எண்ணெய் இருந்து வரப்போல சேவைக்கும் அவன் காரணப்படுறேன். யோசிச்சுட்டு அதுக்குள்ள போச்சுட்டு இருக்கேன். ஏன்னா சொல்லி முன்ன வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் கலர் சின்ன வண்ணம் கொள்ளல் வண்ணம் வண்ணமில்லுங்க பொன்னின் வண்ணம் மணியன் வண்ணம் கொலையும் இன்னவன் நகர்ந்து எந்த கலர்னா எல்லாம் போய்க்கும் பெறுவாங்க. முன்ன வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் கலந்த பின்ன வண்ணம் கொள்ளல் வண்ணம் முதலில் சுக்லாம்பரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் வெளுப்புவர்ணம் கனி வந்து வெளுப்பு வரணும். கழுவில பின்ன வண்ணம் பின்ன வண்ணம் கொள்ளல் வண்ணம் வண்ண வண்ணம் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் பொருளிவத்தில் என்ன வண்ணம் காட்சி ஏதாவது ஒரு கேட்குது எல்லாரும் பொறுக்குவா இருக்குது. எல்லாருக்கும் வருஷம் போட்டு போதா மாப்பிள்ளைக்கு வருஷம் போடாத பார்க்கணும். என்ன ஒன்றும் போடல உங்களுக்கு இருபது போடுறதா ஜாக்கெட் போடுறதா ரசகுல்லா போடுறதா உஜா காடு போடுறதா யோசிச்சுட்டு இருக்கேன். எட்டாவது போட்டு விடமாட்டேன் சொல்லி எது இருந்தாலும் போய்க்கு மாமியாரத்தை எது போட்டாலும் நல்லா தான் இருக்கு. போடாது வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். நல்ல பாட்டு நல்ல வெள்ளம் பால் வெள்ளம் சொல்லலாம். இவ்வளவு இதுல எத்தனை வெள்ளமோ அதுல அவ்வளவு அந்த பாட்டு வண்ணம் நிகழ்ந்தவில்லை இனி இந்த உலகெல்லாம் உய்வண்ணம் கருந்தி சிவர்வண்ணோ மைவண்ணம் அரைக்கு போதில் அல்லகை கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் என்று கண்டேன் உனக்கென்ன வேலை எல்லாரும் போந்தாரோ எல்லாரும் போகும் வெண்ணை கோரும் என்ன பண்ண வல்லால வல்லால மாத்தால வாழ்த்தைக்கு அல்லாஹ் மாயனைப்பாளன் அவளை பேசு வல்லால வல்லால மாத்தால மாத்தழிக்க அல்லாஹை மாதிரி திருமணங்கள கடைசியில் படு போரானை கும்பசித்து போரானை போல் கொடுத்த சீரானை செங்கரடியானை தேர்ந்துவாய் தாரானை தாமரபோல் கண்ணானி வல்லால வல்லால மாத்தால மாத்தழிக்க அல்லாஹை மாயனைப்பாள அந்த மாதிரி அனுப்பி வச்சு பாருங்க. திருமங்காய்வார் தான் வருது. அதே மாதிரி திருமங்காய்வார் செய்த பாடிட முடியாது. இந்த பாட்டுல வல்லால வல்லால மாத்தால மாத்தழிக்கால எந்த ஆரம்பம் இருக்கான் எத்தனை நாள் இங்கே போயிருக்கான். அதே மாதிரி ஓரானை கொம்பசித்து ஓரானை கோல் உழுத்த சீரானை செங்கரடியானை தேர்வாய் காலானை தாமரவோ கண்ணானை நல்லதும் பேராயிரம் உள்ளப்படும் பொன்னானாய் புயலும் காவல் கூர்ந்த புகழானாய் என்னானாய் என்னானாய் என்றிருந்தார் எந்தறிவரையேன் உலகமேற்றும் தென்னானாய் அளவானாய் குளவாரானாய் குளவார மலையானாய் இமையோர் சின்னம் முன்னானாய் பின்னானாய் வணங்கும் சோதி திருமொழி கலத்தானாய் இவரானாய் அவர்களுக்கு அவர்களுக்கு காலா அவர்களுக்கு வெட்டியா இப்ப கொஞ்சம் வாசனம் திருவங்கி ஆழ்வார்த்து எங்கேயும் போவாடுல காட்டு அடிக்க முடியாது போராட பையன் திருவங்கி ஆழ்வார்த்துக்கு மக்கள் நவைகளவே அந்த திருவங்கி ஆழ்வார் செய்த பாடிட முடியாது. திருவங்கி ஆழ்வாரை எப்ப பாஷம் சரி உங்களுக்கே போகும் தோடி போச்சு. சர்வமணியாக
பார்க்கல கொடுப்பாரு சொல்வது கொடுத்து விடக்கூடிய உருவாவி ஆரியரோட வல்லவன் மூலையாயினாலே யாரை கூட்டுவாங்க தட்டுவத்திருவாங்க கூட்டுருவாங்க. அவர் சொன்னார் மாணவர்களும் துணையா காணவரும் கல்லதர் போய் காவல்தான் காணேரி காண போய் இவர்கள் தமிழ்நாடு காசியை மாற்றணுங்கிறதுக்காக இவருக்கு ராமரை போய் கூட்டு சொல்றேன். அது எந்த தோப்பனார் பேச்சு கேட்டு எங்க போயிட்டு தெரியல. தோப்பனார் பேச்சு கேட்க உள்ளவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். மாணவர்கள் நோக்கி துணையா மாம்போடுவார கண்பாடுடையவரான சீதையின் துணையா சீதையை துணையாக கொண்ட காணவரும் கல்லதர் போய் காலவைதான் காணி எங்கேயாவது காலில் மழையில் காலத்தில் உட்காந்து ஆறு காடுறது அதை போய் ஆசைப்படுறேன். விதவத பாவம் சொல்லி காட்டுக்கு போனால் திருமண காணவரும் கல்லதர் போய் காலவைந்த உண்மைகள் காலவரும் செஞ்சு மலர்க்கு என்ன ராமன் வந்து உபாரணம் பண்றேன். காட்டுக்கு போனாலும் சொல்ற குணத்தை போய் தோஷமா சொல்றேன். அந்த காணவரும் கல்லதர் போய் காலந்தானே காட்டுக்கு போனாலே அவருடைய திருவடிகளை பிரம்மா சிவன் எல்லாரும் தள்ள வச்சிருந்தார். பொண்டாபிஷேகானவன்னு ராமனவதானவன்னு சீதையா எங்க அயோகால அக்கினியில் பேசினானு தேவதெல்லாம் வந்து நாராயணம் தேவா என்று சொல்லி சோத்திரம் பண்ணி சாட்சாத் நாராயணன் சொல்லி திருவடியை தள்ள வச்சு நான் தெரியாதவனுக்கு இது சொல்றேன். காணவரும் கல்லதர் போய் காலவை இந்த பொன்னடிக்கள் வானவர்தம் செஞ்சு மலர்கள் காடலே தேவர்களுடையான சிவப்பையை உட்கார்ந்து திருவடியோட பெருவாழ்ந்தாங்களாம். அது போல போகுது பொன்னையும் வேசிக்க முடியல. கிருஷ்ணன் யாரு கொடுத்துருவாங்கன்னா தந்தை தலைகள தோன்று போய் ஆய்ப்பாடி நந்தன் முதலையாய் வாழ்ந்தான் காணேடி நந்தன் முதலையாய் வாழ்ந்தானே ஆயிரம் எந்த பெருமான் காணோர்க்கும் சாழலே திருச்சாளர் தமிழ் நம்ம கிருஷ்ணன் ஐயோ ராமன் கவிதையில் கிருஷ்ணன் சொல்றிய கிருஷ்ண ராமனுக்காவது 12 மணி 24 வயசு வந்தப்போ பித்ருவசன் பாருன்னு காட்டுக்கு போனான். இது பிறந்தன்னைக்கு அம்மா எங்கேயாவது இப்போ ஓய்வு வரன்னு சொன்னா உடனே போட்டு போச்சது. தந்தை கலகலத்தோ ஒன்று போய் தாயால் தகப்பனாக கிட்ட ஜெகரங்கள்லாம் கேட்டு உதவியா போய் ஆய்ப்பாடி நந்தன் முதலையாய் வளர்ந்தான் காணி வளர்ந்து பயமா இருக்கு. அம்சம் அடிச்சிருவோம் பயமா இருக்கு. இது விவேகிவாதிமா வளர்த்ததான் பயமா இருக்கு. இது ரூபத்தை மறைச்சுக்கோன்னு நான் மறைச்சிருந்தது. இங்க இருந்தா அடிக்கும் எங்கேயாவது ஒழிச்சு வளரலாம் நல்ல உலகத்தை விட்டுட்டு வாழ்ந்தார். அப்படி பிறந்தன்னைக்கே தயார் வச்சு கட்டுவோம். இன்னும் சௌயம் இல்லை என்ன நந்தன் முதலையாய் வளர்ந்தான் காணடி நந்தன் முதலையாய் வளர்ந்தான் ஆயிரம் எந்த பெருமான் நியோர்க்கும் சாடலே. தும்மாய் தேவர்கள்லாம் வருஷாபகாரம் பண்ண கட்டத்திலே தள்ளுபடி எல்லாருக்கும் மரபுரட்ட கட்டத்திலே பிரம்மாவுக்கும் ஸ்நானம் போய் தெரிந்து வந்து சோத்திரம் பண்ணாலுமா அந்த கிருஷ்ணன் இப்படி பேசலே எப்படி பேசுறார். கடைசியில கள்ளத்தால் மாவலியை மூவடி முன் கொண்டளந்தான் வெள்ளத்தான் வெங்கலத்தான் என்பதால் காணேடி வெள்ளத்தான் வெங்கலத்தானேலும் கரிகந்து உள்ளத்தினுள்ளே உடன்றாய் காணலே. திருப்பார்கள் வயசினால் திருவங்கள மலையில் வயசினால்னா அதெல்லாம் சாத்தியமில்லை. நாங்கள் அழகே வேண்டாம் பிரதேசத்தில் இருக்காரு பார்த்துக்கிறேன்னு தவங்கள் எப்படி தோழியும் அவருமாக 2 பேருமாக பேசியதை வயசாக பாடிட முடியாது. அதே மாதிரி உள்ள இருக்கிற கோபஸ்ரீயும் உள்ள இருக்கிற ஆண்டாளுமாக ஒருத்தருக்கொத்தன் பேசிக்கிறதாக பாடின பாட்டானதால இந்த அடையாளத்தாலையும் திருவண்ணி ஆய்வாளர் இருக்கலாம் அவசரமாக இருக்கலாம் வியாக்கியானம் உள்ளார். இதுன்னு ரொம்ப இருக்கு. 2 சொன்னாதான் முடியாது. சொன்னா இப்ப அவகாசம் இல்லை. கைதுக்கு டிக்கெட் வாங்கியாச்சு. அவர் சொன்னார் அதுமேல வந்து இந்த சொல்லி அஸ்வம் குருந்தோமஹா அஸ்வம் பகம் குருந்தோமஹா சது குருந்தோமஹா ஸ்ரீமதே வேதாந்த வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் சொல்வதில்லை.
அப்படின்னு வச்சு பெருமாள் தேர்ந்து வச்சு இது கடைசியா இருந்தா தேசியன்றது முடியும். தேசியது அது ஆச்சாரியால் ஆரம்பம். தேசியனை சொல்ற வாசகமாக சொல்லலாம், தேசியம் எழுதுற வாசகமாக சொல்லலாம். வியாக்கியானம் உபபத்தியினால இருக்கிற லிங்கங்கள் அடையாளங்கள் இருப்பதனால ஏதாவது வியாக்கியானம் பண்ணலாம். இளங்களையே இன்னமுறையோ சிலங்களையே நங்கமே போதோ என்று பெருமாள் பேருந்து ஒரு ஆச்சாரியார்கள் கடைசி ஆச்சாரியர் நம்ம ஆச்சாரியர் பத்தி இல்லை. ஒரு எல்லாரும் ஒப்புக்கொள்ள முடிந்து ஒரு கடை வந்து தேசியம் தான். அதுக்கப்புறம் ஒரு தனியா பிரிஞ்சு போச்சு. கடைசி இருக்கிற கிளையெல்லாம் எல்லா இளங்களையும் இளமையான கிளையும் நம்ம தேசியம்தான் சொல்லலாம். அவர் அந்த கிளையா பேசிட்டு இருக்க சில இடங்கள் பேசுறாரு. வரலாற்று பஞ்சாயத்துன்னு பேப்பர் சொல்ல முடியாது. கலசகலதிகன்யா வல்லதி கல்பசாட்சி கலையது குசலோது காருண்யரோசி அருளாளத்துவோம் காருண்ய கிருபே கல்பிதானி சேப்பெருமாளப்பா சொல்வது சோதரம்மையாதரசிதம் சொலஜீனாதா. இந்த வாழ்க்கை பேசுறதுன்னு ஒன்னாதான் பேசுறது. நீ நிகழ்ச்சி உள்ள அனுபவத்தாலே அந்த பேச்சியை திருப்பி சொல்லி உனக்கு சோதம் பண்ற. ஆனா அப்படி இருந்தாலும் நான் சொன்னதான சொல்றேன்னு உனக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறது. ஏன்னு இல்லை, ஆண்கள கிளிய விளக்கல கூழ்ல இருக்காதுங்க எல்லாம் விட்டா பாதுகாலாம். அதுக்கு வெங்காரங்கான்னு சொல்லிக் கொடுக்குறேன். சீரகத்துல சொல்ற இன்னும் வரதான்னு சொல்லிக் கொடுப்பாங்க. கிளி இருந்தா சீரகத்தை கிளி மண்டலம் வந்து ஒரு மண்டபம் வெங்காரங்கான்னு சொல்லிக் கொடுப்பா. அதனால திருப்பி சொல்லும். தான் சொல்லத்தையே திருப்பி சொன்னாலும் கூட அந்த கிளி அதனால சப்தத்தை கேட்டு சந்தோஷப்படுறாப்புல ஆவர்ஜயந்தி ஹதயங்கள் சிக்ஷகா மஞ்சூரி பஞ்சர சகுந்த விஜல்பிதானி கூட்டில் இருக்கிறான் கிளி. நான் சொல்லிக் கொடுத்ததை திருப்பி சொன்னாலும் கூட அது எப்படி விருந்து கொடுத்து வாழ்க்கை சந்தோஷம் அதே மாதிரி உனக்கு சந்தோஷமா இருக்குங்கிறதாக நினைக்கிறேன்னு சொல்லி அந்த சோதத்தை அந்த கிளியாக சொல்லியிருக்காங்க. அது கிளியா இருக்கிறது கழக்கிளியா இருக்கக்கூடாது. வேதாந்த தேசியவரே வினேஷபாலம் தேவோதயா சதகமே ததவாதயன்மா ஐகாரிகேன விஜனா சமே கிரீதம் வீணாபிஷேகம் வெங்கடசீலாம். தயாசதகத்துல தேசியம் சகிக்கிற 100 ஸ்லோகம் பண்ணிட்டு ஜெயபெருமாளே ஸ்ரீனிவாசா துரோகனுடையான ஆசிர்வாதக்கு உள்ளதான பிரபாவமானது. என்னை வேதாந்த தேசியவதே தினேஷபாலம் ஒன்றும் தெரியாத குழந்தை பாலம் இளங்கிளி ஒரு குழந்தையான சிறுவையினான் என்னை வேதாந்த தேசியம் கைகள் கொடுத்து அந்த சாந்தர வச்சு ஜயாசதகமே ததவாதயன்மா. இந்த ஜயாசதங்கள் 100 ஸ்லோகத்தை நீ சொல்ல முடியாதுன்னு நான் செய்யறேன். எப்படின்னு கேட்டா இந்த ஸ்லோகம் சொன்னதால எனக்கு பெருமை இல்லை. ஏன்னா வீணா விசேஷம் வெங்கடசீலனாதான் வீணை வச்சு வாசிக்கலாம். ஆசிரியம் வீணை ராகத்துக்கு உசிரியை வச்சு வாசிக்கலாம். என்ன ஆசிரியம் நீ போட்டு எழுதாம ரொம்ப நல்லா இருக்கு. துணி எங்கேருந்து வந்தது? வீணையிலிருந்து வந்து வாசித்தாயம் நல்லா இருக்கு. ராகம் நல்லா இருக்கு. இந்த மழையில வீணைக்கு போடுறோம் சாதிகளா போடுறது வீணா விசேஷம் வெங்கடசி வாசிக்கிறவர்களே விரும்பார். வீணைக்கு வந்து போவதில்லை. பூவெல்லாம் போடுவாங்க. அது சரஸ்வதி பூஜை. அதனால வீணா விசேஷம் வெங்கடசி இளநாதா வீணை எடுத்து அழகாக வாசிக்கிறா போற என்ன வீணத்தான் சென்று நீ வாசிச்சு நான் பாதம் அது சேப்பெருமாள் கோவில்ல கிளின்னு சொல்லியிருக்கார். அதனால அப்பேற்பட்ட இளங்கிளியே என்று கூட்ட முடியாது. தேசியனை கூப்பிடுவது வச்சுக்கலாம். தக்கோட 250 ஸ்லோகம் தேவநாயக பஞ்சாயத்து வரதராஜ பஞ்சாயத்து திருவிழம் காட்சி 2 பேரும் காட்டாது. இது அங்க சொன்ன எங்க ஊர்ல சொல்லலையே. திருவிழா சொல்ல சமலட்சுமி அமராதிபதேற்ற தூரம் பிரயாதம் ஆகிருஷ்டவான் சிவவானம் சம்பவான சூத்ரானவந்த சூனி கமலத்தையும்
தேசிய வெளியிருந்தார். அநேக வருஷ காலம் வெளியிருந்தார். எங்க திருச்செந்தூரத்தில் வாங்கால் அலுவலர்கள் திருவிழி நதி பிரவகிக்கிறது. ஆச்சரியமாக அங்க இருந்தார். அப்ப அங்கேயே தலைக்கு இருக்குது. அவ்வளவு நாள்தான் உங்களை திரும்பி ஊருக்கு போக முடியும். அங்கே தேசியம் புறப்பட்டு 5 மைல் தூரம் உள்ள போறோம். தேவைப்படுமா இதற்கு போய் வழியை மதிச்சு போகாதே உன்னை விட்டு பிரியத்து இஷ்டம் இல்லைன்னு சொன்னாங்க. எதற்கு மதிச்சுட்டார். சோகம் சொல்றார். என்ன சுவாமி அமராட்சிபதி அவரும் தேவநாதன், இவரும் தெய்வநாயகன், அவரும் தேவநாதன். சமலட்சுமீயம் அமராதிபதே தய தூரம் பிரயாதமபி முகதூரம் நான் போன பிறகு திருஷ்யஜகால பந்தம் ஒரு இடத்திலே விட முடியாதவர் பந்தத்தோட முடி இருக்கிறதாக என்னை ஆகஷ்டவா திருப்பி வைத்தேன். நான் போயிட்டேன். நம்ம திருப்பி எடுத்து ஊருக்கு கொண்டு விட்டாரு. எப்படி இருக்கிறதுனா சில பேர் கிளி வளர்ப்பா. இந்த கிளி வளர்க்கணும்னு பழக்க விட்டு பார்க்கணும் வளர்ப்பா. எங்கேயா ஓடிப்பட பழது பட போகிறதுக்காக அது கால ட்ரெயினை கட்டுறது, ஒரு பெரிய கண்டு கட்டுறது. இது பழக்க விட்டு தூரம் போகும். ஆகாசத்துல இஷ்டப்படி போகும். இவரு இந்த நூலை விட்டுட்டே இருப்பாங்க. கடைசி 100 ஆயிரத்தாலும் வந்து எழுப்பாது. இங்கே பட போகுது. இந்த நூலை வந்து நான் வளர்ப்பு கிளி வளர்ந்து போக பார்க்கணுங்கிற ஆசையினாலே வளர்ந்து போக விட்டுட்டு அப்போ ஒரு தூரம் போத பிறகு அந்த நூலை கழிச்சு சூத்திரமான ஒருத்தர் சகுதி சமூகம் அது எடுக்கிறாப்புல 5 பேர் தூரம் வந்தப்போ என் மதிவு எழுச்சேரி இந்த கிளியை எடுக்கிறாப்புல எழுச்சேரி அந்த தேவநாதத்துக்கு வந்துள்ளார். அந்தூர்கார குறிச்சு உள்ளது. எனவே இளங்கிளிங்கிறதாலும் தேசிய கிளின்னு சொன்னதாலே இளங்கிளியை கொண்டதால அவர் கூப்பிடலாம். தை மாசம் 5ஆம் தேதி வந்து போகுது. நடக்கிற தெரியுது சொல்றோம். பெண்ணையாத்துங்க இந்த பெண்ணையாத்து கொஞ்சம் திருவிழா விசேஷம் எல்லாம் இறக்கும் திரும்பி வந்தாலும் அவங்களுக்கு அந்த உற்சவத்தை போடுறாங்க. அதனால அப்படி இருப்பதுனால கிளீஸ்வரத்தை இளங்கிலேயே தேசியநாச இளங்கிலேயே அதோடு தேவநாசனுக்கே இன்னொரு சோதரம் பண்ணியிருக்க அச்சர சுரகம் கிங்கயம்புகே விழாசமாகித்யமயி அணியாபாவே நமையே பஞ்சரசே ஜக்திதம் உபசாயம். பாகுத பாஷையில 100 ஸ்லோகம் அச்சுத சதகம் தாசசச்சன்னு சொல்றோம். அடியவர்களுக்கு தாசனா இருப்பான். கிங்கலசதி சுதிஸ்தவ ஸ்வயம்புகேகினி விலாசவாகித்யமயி ஸ்வயம்புகேகினி விலாசவாகினிமயி சான்ஸ்கிருதம். பிரம்மாவுடைய தேவியான சரஸ்வதியுடையான பிரவாக ரூபா இருக்கின்ற ஸ்தோத்திரமானது பணியா பாலே நமையே. சின்ன பையனா நான் சொன்னது பஞ்சலசிய ஜப்பிதம் உபசாயம். கூட்டில் கிளி எடுத்துட்டு கிடைச்சிருக்கிறதால கிளி பேசினா எப்படியோ அது மாதிரி ரொம்ப போக்கியமா இருக்கும். அந்த ஸ்தோத்திரத்தை வேற சொல்றேன். அது இவ்வளவு இடத்துல சொன்ன முடியாத என்னாச்சு. இல்லை இளங்கிலேயே என்ன உலகங்களையோ என்ன தூங்கலாமா அவரை கூட்டதான் தெரியுது. அதோடு சர்வசை பண்ணார். ஈஸ்வரத்திலே தூஷம் செல்ல நீதிபதியான அத்தனை அடுத்து கண்டிச்சார். எல்லாரும் என்ன பண்ண போனா சர்வசை அவசியம் சொன்னா அதுக்கு ஒன்றும் புரியலையே. புரிய வேணாம். சுகவத்பலந்தகா கிளி மாதிரி வயசுக்கு போவோம். கிளிக்கு அர்த்தம் தெரியாது. அது மாதிரி வயசுக்கு போனாலும் கூட அந்த பக்தந்த போகும்போது ஜெயிக்கலாம். நீங்கள் பக்தந்த போகும்போதெல்லாம் வேதத்தை கொடுத்துக்கிட்டு சரியான அர்த்தம் பண்ணாதவங்க பக்தந்த போகுந்தாங்க. சில பேர் சொல்றாங்க பிரசன்ன பௌத்திலே பரிசோதம் சுகவற்படம் கிளி போதப்படுகிறார். அதனால ஏற்படுறதால தான் சொன்னதை கிளியினுடைய சொன்னாங்க. திருவங்காய்வாய் சொல்றது மாதிரி தேசியம் சாய்த்திருக்கிறாரு. எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குதியோ சில்லன் நகையீர் நங்கவே போகிறே. நகையீர் சொன்னதாரு பாகவதார விஷயத்தை பின்பற்றி உள்ளவரால் ஆச்சாரியா தெரியும். சொல்ல நீ போதாய் உனக்கு என்ன வேவுளை சில ஆச்சாரியர் இருந்திருக்காரு. திருவங்காய்வாருக்கு தனியார் சீட்டு ஒன்று உனக்கு மாத்திரம் வேறு என்ன சக்தி இருக்கு. ஆச்சரியம் இருக்கு. உங்களுடைய சக்தி இருந்தாலும் எனக்கு இன்னும் சொல்ல என்ன வேவுளமை வல்லீர்கள் நீங்களே நானே ஆகிற உள்ள நீ போதாய் உனக்கு என்ன வேவுளமை வல்லேயும் கட்டுரைகள் உங்களுடைய வீசுக்கு ஆச்சரியம் இது மாதிரி எங்கேயும் வாழ்ந்து இருந்ததில்லை. உனக்கு என்ன வேறுளை ஆச்சாரியர் கருத்தா இருக்கார். பாஷ்யராக இருக்கார்.
விசேஷமான சிவபாஷ்யாதிகள் 9 வருஷம் பண்ணிருக்கார். தமிழ் ஒன்றும் பண்ணல, செய்யறது இல்லை, தமிழ் தெரியும் பண்ணல, அவ்வளவுதான். அதுக்கா அதே மாதிரி ஆழ்வார்கள் நம்மாழ்வார் ஆச்சாரிக்க சமஸ்கிருதம் கொண்டு கொள்ளாது. வழக்கமாக சமஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் பேச முடியாத எல்லாம் தெரியாது. தனி ரைட்டா இருக்கு வருது. யாரு பாவத்தாவுக்கு எப்படி வந்தது கேட்கிறார். அல்லே அட்டுரை ஒளி சுற்றி ஆச்சரியமாக பேசுறதுக்கான விஷயங்களே ஆச்சரியமா இருக்காது. பேசுடைய ஞானமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதான் சொல்றார், நானாய பரிசிரமம் கலையதான் ஆஸ்திரேவ சாஸ்திரே சதீஹி சத்யோர தனயோர் நசாயி குலகாசா கஷ்டகாசாயுதி அத்வேதால் சதேசமாசிரியனையோ நாகால பத்திரமாஜாதுரிய சதபாத சததா காலந்த சரஞ்சமும் ஆச்சரியமாக கூடாது. என்ன ஆச்சரியம்? நானாய பரிசிரமம் உங்களையதான் ஆஸ்திரே சாஸ்திரே சதி. வேதாத்தியானம் ரொம்ப கஷ்டம் பண்ணுது. வேத சொலத்தோடு சொல்லணும். ஒரு சொலம் தப்பினா ஒரு ஜாதியை கொண்ட மோசம் இருக்கு. வேதம் ஒரு எதிர் இருந்தா அதுக்கு ஏறுவதாக, இதுக்கு இருந்தா பணம் வேறாது. இதுக்கு வேற சொல்லும், அதுக்கு வேற சொல்லணும். ஆய பரிசிரமம் உங்களையதான் ஆஸ்திரே சாஸ்திரே சதி. வேதப்படி வேதா கஷ்டா अस्मादि गुणसूत्र अति कष्टा अस्मादि विरलजायत बहु कष्टा. மகாத்மாவுக்கு ரொம்ப கஷ்டம். நூத்தம் இருப்பார். இல்ல வேற ஏதாவது ஸ்வரம் மகாக்கு ரொம்ப கஷ்டம். வேதா கஷ்டா अस्मादि गुणसूत्र अति கஷ்டம். அதி கஷ்டம். அப்போ லக்ஷ்மாக விரலஜாயத எத்தனை தலையாக்கி சொன்னாலும் வராது. தஸ்மாத் விரலஜாயத அத்தியந்த கஷ்டம். அப்படியாவது அவ்வளவு கஷ்டம் வர்றதால ஒரு வேகமே வராது. எங்க ஊர்ல சில பாமகர் இருக்கா, வந்து பூர்வத்துக்கு வேற வாத்தியார், அப்புறத்துக்கு வேற வாத்தியார். கல்யாணங்களுக்கெல்லாம் ஒரே ராத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிற வாத்தியார் வேறு, அப்புறக்காரி பண்ணிக்கிற வாத்தியார். ஏன்னா மூளை ரொம்ப அசி மூளை. இது கலச்சு அது கலந்து போல அது கலச்சு இது கலக்கும். ஏதா அப்படி அந்த அவள் தான் அந்த கோவில் அமுதத்தாளர் ஆராதனை பண்ணி ஒரு நாள் சாத்து மங்கார் ஐடி சமாவாசம் ஒரு பக்கம் இருக்கு. திருக்கல்யாணம் இருக்கும். திருக்கல்யாணத்துக்கு வேற வாத்தியார்கள், சாத்துக்கு வேற வாத்தியார்கள். அந்த சம்பிரதாய பிரகாரம் இதுக்கு வந்து அந்த வந்து நாங்கள் எதந்து நானே ஜீவன பூமோதேர அப்படின்னு சொன்னா ஆசா கலசே வரல. வேற இருக்கு, அது இருக்கு. ஒரு வேலையே வரமாட்டேன். ஆனால் வேறு சொல்ல அது எடுக்கிறோம். ஒரு வேலை வந்தா இன்னொரு வேலை வராது. தேசியனுக்கு நானாய பரிசிரமம் உங்களையதான் அல்ல எங்கள் சொல்லி போலாய் உனக்கு அந்த வேலை 4 வேலும் தெரியும். அது சொல்லணும். இப்படி வேலை தெரிஞ்சா என்ன? நாஸ்திரேவ சாஸ்திரே சொல்லி அது தெரிஞ்சாலும் ஒரு வேதாத்தியானம் சாஸ்திர ஞானம் இதுலேயே போதும். வேதாத்தியாபியாசம் ஜலகான காளிதாசனம் வேதாத்தியாசம் இருந்தா இருக்கு. சாஸ்திர ஞானம் ரொம்ப கஷ்டம். மீமாம்சை தர்க்கம் இதெல்லாம் சாஸ்திரம் வராது. அது வராது. ஒரு சாஸ்திரமே வராது, ரொம்ப கஷ்டம். அது 4 சாஸ்திரம் வரும்போது தேசியம். சாஸ்திரே சரி லோகத்தில் சாஸ்திர ஞானம் அது வராது. அத்தியானம் பண்ணவர்களுக்கு எல்லாம் அந்த ஆச்சரியமா சாஸ்திர ஞானம் இருக்கு. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. சாஸ்திர ஞானம்னா சர்வேந்திரே சுவாதந்திரம் என்று அர்த்தம். பூஷயிதும் சமர்த்தம் அப்பேதீஸ்வரர் இது யாழ்வாத்திரேதி வியாக்கியானம் பண்ணது. ஸ்ரீ கலிதாரி வேதாந்தாச்சாரித்தது யாழ்வாத்திரே பகவ சர்வோ. இது காளிதாசனுக்கு மல்லிநாதன் வியாக்கியானம் பண்ணினார்கள். வந்து இது காளிதாசத்து மகாகவே காளிதாசத்திருதோ ரகுவம்சே பகவ சர்வோ. இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணாரே தவிர மல்லிநாதன் இது கவிதா இது காளி மகாகவே காளிதாசத்திருதோ ரகுவம்சே பகவ சர்வோ. அதுக்கப்புறம் வரல. இந்த அபேதிஷம் யாழ்வாத்திரை விட்டு அதுக்குள்ள அர்த்தம் பண்றாரு. அப்ப வந்து சர்வம் சர்வேந்திரே சுவாதம் கஞ்சிதத்தும் சாபையிலும் தூஷையிலும் அகலத்திலேயோ தர்க்கத்திலேயோ ஒரு அர்த்தத்தை சாதிக்கிறதுக்கும் தூஷிக்கிறதுக்கும் சமர்ப்பம் சர்வம்
சுதந்திரம் இன்னொருத்தர வெற்றி சித்தாந்தம் பண்ணுவது சுவாதந்திரம். பெரிய சன்னியாசிகள் ஆசாரிய சொல்லிட்டு கல்வியோ பெரிய பாலம் வரும் ஒரு ஆளுக்கு விஞ்ஞானம் ஜெயிப்பா சுவாதந்திரம் சாபேதம் தோஷைதும் வாகவந்தா ஆனாமாய பரிஷ்டவம் கலையதாம் ஆசேஷேஷி சத்தியோரத்தனையோ அது மாத்திரம் இல்ல, இவ்வளவு சாஸ்திர ஞானம் இருந்தாலும் சாகித்யங்கள் தான் வராது. சாகித்யங்கள் கவிதை ஸ்லோகமாகும். அது சம அக்ஷதா சாகிதி குற்றமில்லாததான சாகித்யமாக வராது. சங்கசா சோகசத்திரவாக போஜராஜ சோகசத்திரம் ஸ்லோகம் வராதான் சாந்ததா சோகசத்திரவாகனா சாஸ்திர ஞானம் வந்து கதவு ஸ்லோகம் உனக்கு நிறைய சின்ன பண்ணுவது பல ஸ்லோகம். அதுக்கு சாகித்ய காளிதாசாரி சொந்தங்கள் நாடகங்கள்லாம் வாசித்து அதே சம்ஸ்காரமும் வேலை அப்படி இருந்தா தான் வரும். சாட்சாதி அப்படி இருக்கு. உங்கள்கிட்ட 4 வேதம் வருது, 4 சாஸ்திரம் வருது. அக்ஷதா சாயதி சாகித்யத்தை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. கௌளவை வன்மபாஞ்சாலம் ஆலாகாரம் வரஸ்வதி சித்தனித்தம் புஜம் சந்தி சந்தனா கௌரவவேஜனா சங்கல்ப சொல்வதேந்திர சங்கல்ப சொல்வ நாடகத்தை ஆடி காமிக்க போறே சூத்தல் காலத்தில் கட்டி யாரு சங்கல்ப யாரோ அது வகுக்கப்படுறது சொல்றே அப்படின்னு யாரு ஆவாங்க. அந்நேந்திரகம் போனவன்னிந்திரகம் வா கர்த்தும் சமய கவிரபூதயாயே ஜன்மத்விதீய மகதேது கதையது ரிஷிவிஸ்வஜனி யதான்யகோத்ரான். லோகத்தை மேல் லோகத்தை இல்லில்லாதவர்களோ வேறு லோகத்தை சுட்டிக்கிறோ வேறு இல்லை சுட்டிக்கிறோ வேறு இருக்கிறோட வேறு லோகத்தை சுட்டிக்க ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சாலே விஸ்வாமித்து அந்த லோகத்தை வந்தவரும் அவன் சொல்லிக்கிறோம். அந்நியன் கிரகம் போனோம் அந்நியதனின் கிரகம் வா கர்த்தும் சமய கவிரபூதயம் விஸ்வாமித்து கோத்திரம் தேசிய. அதோட பேர்ல எல்லாரும் பிராமணராக இருந்தாரு. காயத்ரியால பழகச்சே சுத்தமா எல்லாம் நான் கூட ஊனம் போட்டாதான் பிராமணியம் வருது. காயத்ரி உபதேசமானப்போ பிராமணியம் வருது. அந்த பிராமணியம் வருது வந்து வேலையை அது காயத்ரிக்கு அதை விஸ்வாசத்தை போதும். தேவி விஸ்வஜனனி எதானிக்கு சுப்பிரண்ணா விஸ்வாமித்திர தேவி விஸ்வஜனனி எங்க போத்தா எங்க போத்துறாங்க. அதோட ஸ்லோகம் ஸ்லோகம் கௌளவை தர்மபாந்தாரம் வரஸ்வதி எஸ்ய நித்தியம் பஜம் சந்தி சந்தா கௌரவேஜன கௌரவேசாரிட்டு பால்காவதேசாரிட்டு ஸ்ரீதேவதற்கு தர்மதேசாரிட்டு நம்ம தமிழ்நாடு சாரிட்டு அதாவது ஸ்லோகம் பண்ணுவோம். அங்கூர் காலம் பேசுறாப்புல ஸ்லோகம் இருக்கும். சந்தா கௌரவேஜனா ஸ்லோகத்துடைய வாசலை தெரிஞ்சு வாழ்க்காலே கௌரவேச ஸ்லோகம் பண்ணலாம். அப்படியே இருக்கலாம். அந்த ஸ்லோகம் பண்ணலாம். பாஞ்சாவதேச ரீதியில் ஸ்லோகம் செயல் அப்படி இருக்கணும். தமிழில் ஆழ்ப்பாடு தமிழ், திருநெல்வேலி தமிழ், தஞ்சாவூர் தமிழ், செங்கல்பட்டு ஜில்லா தமிழ் வித்தியாசம் வரும். அதே மாதிரி தெலுங்கு ஹைதராபாத் தெலுங்கு வேறு விஜயவாடா தெலுங்கு சுத்தமான தெலுங்கு. இந்த பெல்காம் பக்கத்துல கரளை கலந்து தெலுங்கு தெலுங்குல தெலுங்கு தேசியம் சமுசே கர்நாடகங்கள் எதிகள் அவசானது கர்பூரே கீதி அடிக்கிறாங்க. சமுசேங்களுக்கு பெல்காம்பு அப்படி பட்டு போவோம். அங்கே போன காலத்து ஸ்ரீயெல்லாம் ஒன்று பார்ப்பார் பாடுவார். பாடத்தை கர்நாடகம் கலந்த தெலுங்கு கலந்தான பாஷையினால பாடுவார். ரொம்ப நல்லா இருக்கும். கர்நாடக ஆந்திர ஜெதிகள் அவசானது கர்பூரே கீதி இந்த பாஷை நல்லா இருக்கும். அதனால பேசணும் போங்கிறார். அந்த மாதிரி தெலுங்குக்கு அதே மாதிரியா இருக்கும். கன்னடத்துக்கு ஒரு வேலை சுத்த கன்னடம் சொல்லுங்க. பெங்களூர்ல சுத்த கன்னடம் இல்லை, தமிழ் கன்னடம் தான். டெர்மினேஷன் மாதம் கன்னடம் சொல்லுவோம். பாக்கியெல்லாம் தமிழ் இருக்கும். அப்படி இருக்கும். அதனால பாஷையானாலும் பேசுவது ஊழவே கர்ப்பவான் மாலாகாரம் சரஸ்வதி எச்சரித்தம் சந்தி சந்தா சௌரவேஜனா அல்லேயும் கட்டிகள் உலகம் நிறைவுடைய இருக்கேன். சில பேருக்கு தேங்காய் பிடிக்கும், சில பேருக்கு தேன் பிடிக்கும். ரெண்டும் தெரிவித்து தான். ஆளுகையில பாகமும் ராட்சா பாகமும் அதே மாதிரி சாஸ்திரத்துல கடினமான சோதனை தான் சில பேருக்கு எல்லாம் சாஸ்திரம் கடினமான சோதனை இருக்கணும்னா
அது பண்ண தெரியுமா தேசியருக்கு? வேகோத்தானம் விதாலம் நிகழமனுமணம் இதயந்தி இதயந்தி நிற்றம் வித்யாந்தி நிற்றம் வித்தியாசம். நம்ம சொல்ல தான் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்போ கடினம் தெரியும், முழுவா பட தெரியாது சில பேருக்கு. அது தெரியுமா? வந்தே பிருந்தாவதம் வல்லவி வல்லவம் ஜெயந்தி சம்பவம் தான் ஜெயந்தி விபூஷணம் தெரியும். உனக்கு என்ன வேலை என்ன ஆசீர்வாதம் இருக்கு. சில பேர் காளிதாசன் சிங்காரத்துலாம் பேர் வாங்க வர தெரியாது. பவுசு வச்சு ஆறு மட்டும் முக்கிய அடிச்சு பார்த்தா சிங்காரத்துல பேர் வரல. அதுக்காக உத்தரவாதம் சோதனை பற்றி பண்ணலாம். உத்தரே ராமச்சரிதே பௌபூதி விசேஷதே அதுதான் ஏறி சொன்னாலும் நல்லது. நல்ல 4வது வருஷத்துல சிங்கார வந்துருக்கா திருப்திக்கார சிங்காரம் அவருக்கு என்ன கவனம் தெரியும்? அதுதான் இருக்காது. அதுக்கு வீதி இருக்குல்ல, அந்த அதுக்கு சில கட்டிடமா பார்க்க தெரியும், மெதுவா தெரியும். தேசியம் ரெண்டும் தெரியும், ரெண்டும் கலந்து மொழிகள் கசோல சுகுமாரம் பகம் தீரம் பௌபய வேஷமேதம் பழக மகாவீர வைபவம் சுதியாம் ஏகே மகாவீர மகாதீர சூரேய சேவா சுலசம சமய சமதிகதாதிகள சஞ்சன சச்சாரிஜ நகரிகமானாஜ்ஞா ஈராக சத்யவோதா விசேர பூமிகா மூஷித பகவதி ஒளிதா சுகுமாரமாகும். கடினமானமா ஜலவா ಗಣಪತಿ ಮಗಳ ಬೆಲ್ಲ ಬೆಳದ ಬಳ್ಳ ವಿವಿಧ ಬಳಿ ಗದಿವುಗಳ ಒಗಗಳಿತ ಬದಲಿನ ರಜರುಪಮುಳಿತ ನಿಜರುಜನ ಕೆಟರು ಬಲ ದರರುಜನ ಪರಮುನಿವರ ಯೋಜನುದ ಕವಿಗಡಗ ಕುಮ್ಮಗತಿನಂ ಕಠೋರ ಕುಮಾಲ ಕುಂಭಗಂಭೀರಂ சௌபய வேடவே தற்பொழுது மகாவீர வைபவம் சுதியாம். அப்படி எந்த பிரகாரத்தாலே சோகம் அனுபவித்து உள்ளவர்கள் ரகசியத்துக்காக சோகம் ஒரு வழியா இருக்கும். சாஸ்திரத்தினாக திருவாரூர் வியாக்கியான சோகம் அது ஒரு பக்கம், ஸ்ரீபாஷ்யத்தின் வியாக்கியான அதிகார சோகம் அது ஒரு வித்தியாசம். எல்லா வேதாந்த தேசியனால வேதாந்த ஜன்மமாக இருக்கும் சோகங்கள்லாம் அப்படி ஆசிரியர்களை உலக வேறுலை இந்த ஆச்சாரிய பரம்பரை இவ்வளவு உள்ள 6வது இருக்கான். இவ்வளவு திருப்தி கிடையாது. அதனாலதான் அவருக்கு அவ்வளவு அவசியப்படுறாங்க. இப்படி இருக்கட்டும். இது இருந்தாலும் தமிழ் தெரியாது, சம்ஸ்கிருதம் இருந்தாலும் தமிழ் தெரியாது, தமிழ் தெரிஞ்சாலும் சம்ஸ்கிருதம் தெரியும். டிஎம்கே தமிழா சில பேர் பேசுவது ஒரு ஸ்லோகமெல்லாம் ஒன்னு வர பார்க்கிறார். அப்படி சில பேர் இருக்காரு. 3 வருஷத்துல அவர் திருப்பாவை நூல் ஸ்லோகமே கண்டுபிடிக்க முடியாது. ராமாயணம் கம்பராமாயணம் சம்ஸ்கிருதியா வர்றாங்க. சில பேருக்கு சம்ஸ்கிருதமும் தமிழ்னா தெரியாது. 4 சாஸ்திரம் வரும். திருவாரூர் மட்டுமல்ல, நாடாத வளர் நாடி நாளோடும் ஆழமும் வாடாத வளர்களுக்கு வைக்கவே வகுக்கென்று பெருவாளை பக்கம் பெருவாளை மாலை கட்டி ஆராதிக்கிறதுக்கு வச்சிருக்க செடி எடுத்துக்கொண்டு கெட்டு போறேன். நாடாத வளர் நாடி நாளோடும் ஒரு நல்ல எத்தனை சந்தோஷமாக அல்ல. நாடாத வளர் நாடி நாளோடும் நாளம் நாளோடும் சொல்றது இந்த மாலையோட நாள் போகிறதோ இல்லையோ இப்படி தமிழாக வகையில் 4 சாஸ்திரம் திருப்பாவி பேசுவது. மார்கழி மாசாலும் திருப்பாவி இல்லையா ஊர்ல பேசுறது. அதில் தமிழும் அதுவும் இலக்கணம் உண்டு, அது ஒரு பாஷை இல்லை. தமிழ் பேசப்படாத இருப்பாங்க. அப்படி அது உலகத்திலாக காட்சி வேறுடமை சம்ஸ்கிருத கவிதாயா சம்ஸ்கிருத ஸ்லோகம்னா கூலநாதம் கூலத்தாழ்வார் மாதிரி இருக்கும். அது பராசர வருஷம் இருக்கும். எவ்வளவு கவிதாயா தமிழ் கவிதைனாக்க பக்தி சாரம் பலகாரம் திருமங்கையாழ்வார் பாசன மாதிரி இருக்கும். தேசிய பாசனம் பக்தி சாரம் திருமங்கையாழ்வார் பாசன மாதிரி இருக்கும். திருமங்கையாழ்வார் பாசன மாதிரி இருக்கும். ஐந்து மைந்து மைந்துமாய் அல்லவத்துளாயுமாய் ஐந்து மைந்து மைந்துமாய் நன்னவாதி தேவனே ஐந்து மைந்து மைந்துமாய் அம்பலம் தனைந்து ஐந்து மைந்து மைந்துமாய் அவர் காணவல்லரே திருவிழா எட்டு விட்டு விட்டுமாய் ஏழுமாய் எட்டு மூன்று மூன்றுமாய் நின்றவாதி தேவனே எட்டினாய வேதமூலிதங்கி நின்றவன் பெயர் எட்டெழுத்து மூது வாழ்வு வாழ்வானே எட்டிலாறு 2 அங்குமாறி அம்புவார் விட்டவாறு 10 வீடு கண்டு மீறுவார்
சுத்தகால தேசியர்ந்த தேசியர்க்கு இருந்தது 8 மூலருக்க திருவிழாவை இவர் அதே செய்தியாக திருவங்காய்வார் சொல்றாங்க. ஆச்சரியமா சொல்றாங்க. தமிழ கவர சக்தி இருக்கே, எந்த கவர சக்தி ஆச்சரியம். தமிழ லட்சண பிரகார கவரம் பார்க்க செய்ய ரொம்ப அழகா இருக்கும். அல்ல நிலைய ஆளுகிறோம் அன்ன வரசேரி வருவார் அத்தனையனை அத்திசன உச்சி புரியார் நன்னளவிடா நல்லது எந்த நல்லவாளவு நன்ன உலகேறி எழிவார் கற்பதிகள் அற்புகள கற்புறவலுக்கறியினார் கண்ணளவிட ஆவிகள் ஒன்னுதிசில ஆவிகள மன்னகிரி கூட்டவுடைய கட்ட விலகித்து விழ புத்து ஒளி அத்தலைய விட்டருவத அண்ணனை சீரையனி வந்தன விழாவுலம் அன்ன பதியேறி விழுக அச்சுகள் அனைத்தனில் அத்திசவலத்தகை வைத்தறியினாலே ரேகவதி வரத்துக்கு பாட்டு போடுவார். அந்த மீட்டரோட பாத்தீங்கன்னா ரேகவதி ஜலம் வராமல் இப்ப நேரத்திலேருந்து கூட ஜலம் வருது. அப்படி ஆச்சரியவாத சக்தியோடு கூட ஆச்சரியவாத வாழ்க்கை பழைய 2 செயற்பெருமாள் ஆச்சரியமா உடைய ராஜ்யர்கள் இருக்கிறார்கள். பக்கத்தில் ராஜ்யர்கள் பார்த்தா என்னமா இருக்கு காஞ்சியில பழைய வகவேதலா வெளியிருந்து கலவமுண்டு பிணைந்த பேரளவோதலாம் திருவில் ஒளியோடு நேடும் அழுகுறு விலவி இலகுகள் என்னலாம் கொடியிறங்கள் உதவி என்று குளிர்ந்தவாறு குலாவலா குலவில் சுருதிய நிலவு மிளகிய தரும வருகிலை என்னலாம் அடியிரண்டையும் வடைய முன்பதறிந்த பேரகுலாவலா அணுகு மலர் மகள் அவனி மகள் ஒன்று கழுதைக்கு இலக்கவர்கள் கழுகிரி விஷயம் பூமி பாட்டி நிகழ்வு இருக்கிறத பார்த்தா இவ்வளவு உமா சொல்லி சிவா சொல்றாரு. பாசங்களை பேசுறாரு. பாசங்களை பாதிச்சு பெருமாளுக்கு வந்து சொன்னாங்க அனுவாளாருக்கு அசிகரை வேலைன்னு பார்த்தா திருப்பதி சிந்தமகுடமும் வயல்வழி அந்த வரலவும் இருவகை இலங்கு குழல்கள் எதிர்வரவும் அந்த மகளவும் ஒரு தகம் உயர்ந்த திருவகள் ஒளிவரையில் மந்த மகளவும் ஒருவரும் உழுந்த உதரவும் உலகளைய நின்ற கடல்களும் மறுவிரலையோங்க புலதல மலகுனிய நின்ற மலையல மறுவர விளங்கு மொழியல மலரைய மகந்தவையன அறிவில் உலகிருந்த உயரன அடிய வருகந்தன அது மலர்கள் நின்று எடுக்கிறார் வரதம் நின்ற பெருமையை கெட்டியவர்கள் பைக்கில தலையை விதிகளை கழி உட்காடு சத்தியம் எங்களுக்கு பார்த்தால் வரதம் நின்ற பெருமையே பெருமையை பாதி என்னமா இருக்கு. உலகளைய நின்ற கடல்களும் பெருமாள் பிறக்கிறாரு. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செய்யும். அது எங்க வருவோம் என்ன பார்க்க மற்ற ஊர்களில் ரூபாய் வந்து கும்பிடு செய்தார்கள். நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போட வால் போஸ்ட்லாம் போகணும். சேர்ப்பு வாழ் ஒரு வால் போஸ்ட் போட உலகளைய நின்றகளும் அருவி நிலையோங்கு புனலன மலபுரியன மலையன மருளர விளங்கு மொழியன மலரையருகந்த பயன ஸ்லோகம் பார்த்து அறிஞ்சிட்டு ஆசீர்வாதம் உனக்கென்ன தமிழ்ல வேற சான்ஸ்கிரிட்ல வேற 2 பிராகிருத பாஷையில வேற சமய தேசாலும் சச்சந்தாக லட்சியம் திரைஜோயும் தளதமாளும் அகிந்தனையும் இங்கர சச்சதி விழாகித்திவை மணியாபாலேரவையே பஞ்சரசிய கட்டிதம் ஒரு ஸ்லோகம் அந்த ஊர்காலருக்கு தான் தெரியாது. மங்களாசாரத்துக்கு போது வார்த்தலும் ஒருத்தருக்கு தெரியாத சொல்றதாக செஞ்சு பார்த்தாரு. அந்த மாதிரி ஆயுத பாஷையிலையோ சம்ஸ்கிருத பாஷையிலையோ தமிழ பாஷையிலையோ சாஸ்திரார்த்தங்களையோ ரகசியத்தோடு கொடுக்கிற வாசகங்களையும் இப்படி வாழ்க்கையிலே என்ன ஆச்சரியமா இருக்கு, என்ன ஆச்சரியமா இருக்கு. ராசிக்கும் ஏதாவது நாளைக்கு மோசமாக ராசிக்கும் ஆச்சரியம். இவ்வளவு நபிகளுக்காக ஸ்ரீகளுக்கு வைரத்தோடு போனது இருக்குன்னு ஒருத்தாலும் சொல்லலை. தேசியம்தான் சாய்ச்சிருக்கா காளிதாஸ் வந்திருக்கா வந்திருக்கா எல்லாம் இருந்தாலும் நம்ம சொல்லும்போது வைரத்தோடு மாத்திரம் போட்டு பாக்கி எது வேணா பண்ணுமோ பண்ணா இருக்கோ அப்படின்றது மலையாளத்துக்கு கேட்டு பல விருப்பம் எது வேணா பண்ணுமோ பண்ணாது. ஜனங்கள் நிறையா வருவா சாப்பாடு பார்த்து நிறையா போடணும்னு மறுநாள் வரிசை எது வேணா பண்ணுமோ வைரத்தோடு மாத்திரம் நல்லா கேட்க போன வேலைக்கு தேசியவதையே அமுஜதாழங்க சக்கரம் கண்ணேன கைவல்ல விபூஷணேனாம். புருஷனுடைய விஷயத்திலே மன்மசன் வரத்துக்கு ஸ்ரீகளுடைய காதல் போட்டுக்கிற தோடு வண்டியா இங்க சங்கம்
யாராவது இருக்காது சிங்காவது ஆச்சரியமா தெரியாதுங்கிறது இல்லை. உபேட்சி இருக்காரு. இவ்வளவு வருஷத்துக்கு பண்ணியிருக்கிறே சரணாகிட்டு பண்ணா எல்லாம் வரும். ஏதோ பணத்துக்காக சரணாகிட்டு பண்ணணும்னாலும் பேஷா வரும்னா அப்படி உச்சரித்து பண்ணி சரணாகிட்டு பண்ணி பணத்தை வாங்கி மற்ற பங்களாவில் உட்காந்துருக்கிறதா பிளாட்ல இருந்தாலும் அது சொன்ன அஷ்டஐஸ்வர்யம் வாவாதிருப்பது உபேட்சையாலே. அஷ்டஐஸ்வரியம் வாழ்தான் விட்டுருக்கேன். வெளியில பெற்றால் அவர் பொண்ணு கேட்டு வாங்கி கொடுத்தாள். அவருக்கு காட்சி போடுறாரு, பொம்மை போட்டிருக்கா, அவருக்கு இங்கே போட்டிருக்கா, சீரகத்திலே போட்டிருக்கா, என்ன கொடுத்தாலும் அஷ்டஐஸ்வரியம் வாவாதிருப்பது உபேட்சையாலே. சிலருக்கு பவத்தியம் மனசுத்தி இல்லாமல் இருப்பது அனுசந்தியல் குறைவாரே. சதாச்சாரிய உபதேச ஈகல்லாதிகளாலே. சில பேர் கொஞ்சம் பண்ணி படிக்கலையே, ஏதாவது புத்தகத்தெல்லாம் சேலாதி பண்ணிருப்போம். ஆச்சாரிக்கிட்டு பிரயோக உபதேசம் அது அது பிரதேசம் இல்லா இருக்குது. அதெல்லாம் வைக்கல்களே என்று பலசக்தி காரணம் அப்படி அரசங்களுக்கு அரசு இது மாதிரி சொல்ல வேற ஒருத்தர் கிடையாது. ஸ்லோக ஆச்சரியம் அது சாஸ்திரார்த்தங்களுக்கு சதுர்வசை தத்துவத்தாகலாம பார்த்தா சித்தாந்த நிர்ணயமாக கருத்து தமிழ் பார்க்கிறவங்களும் ஆச்சரியமாக வாங்கணும். பார்க்க அழகா இருக்கும். அப்படியா ரொம்ப நல்ல ஒன்றுக்கு ஒத்தவை இல்லை. ராஜ்யத்துக்கு பாட்டு எழுதியிருக்கேன். சாமானியான பாட்டு, விஸ்தாரமான பாட்டு, ஸ்ரீபாஷ்யத்தை 16 மாதத்துல 16 பார்த்து 16 அடியில பாஷ்யத்தில் எடுப்பேன். ஒருத்தரால் சொல்ல முடியாது. சித்த சித்தரவிரித்துறைத்தனான தமைத்துறை உரையனார் சிறிய பெரிய உருவுடைய உடலமனங்களினார் சித்திரத்தைகளை ஒத்த பக்தர்கள் முத்தல் வித்திய நூனறினார் சிறை மத நெறிய ஒரு மகள் முறைய சிறையறிய நிறைவினார். 16 அடி முற்றுப்பட்டு 30 கருத்தை சொல்லி 6 மாசம் திருவ சொல்லணும். சொல்லி சேவா காலத்துக்கு போனா 4 தான் ஆச்சரியமா கொடுத்துருவார். யோதனை பண்ணி அப்பேற்பட்டதான பவன்கள் ஆச்சரியமான பாசனங்கள் அர்த்தம் கம்பீரமாகவும் அழகாக நல்லா இருக்கும். உனக்கு என்ன எல்லாரும் எல்லாரும் ஆச்சாரியம் பாகவதப்பதி ஜாஸ்தி வல்லாத வரலாறு பார்த்தாரு மழைக்க வல்லாரை மழைப்பாடு அகங்காலத்தினர் திரஸ்கரித்து பிரவாசத்தை வியாக்கியானம் பண்ணி தமசப்தாஸ்திரே பாரதம் திருத்தாவிக்கமாயனை பாளையோரம்பாய் அப்படி சொன்னதால தேசிய ஆஸ்தானம் பண்ண வாழ்க்கிறவாங்க அப்படியே மகான்கள்லாம் நிரூபிக்கிறாங்க. அதுக்கு வேற 10 பேர் எழுப்பியாச்சு. உடனே என்ன கேட்டாங்க, நந்தவர்களுடைய 20 பேர் கடலை அழைச்சி எவ்வளவு போகணும். அதில் ஒரு வாசல் போல 2 வாசல், முன்னாடி ஒரு வாசல், அதோட ஒரு வாசல். சில கோவில் சின்ன தெருக்கோவில் ஒரே வாசல் தான் இருக்கும். பெரிய கோவில் இருக்கும். நல்ல கோவில் பின்னாடி ஒரு வாசல், பின்னாடி ஒரு வாசல். வாசக்காக உட்காந்துருக்கான் துப்பாக்கி வச்சுட்டு. ஆச்சரியமா பார்க்கலாம். ஆயிரம் நல்லவோருடைய கோயிலாப்பாரே கொடைத்தோன்றும் தோழனவாகல்காப்பானே மணிக்கதவும் தாழ்தலவாய் ஆகா கூப்பிடுறாங்க. மேல போக போக வாசல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கரும்பு போலே கரும்பு இஷுகல்லஞ்ச இஷுகல்லஞ்ச தந்தனஞ்ச பாவதஞ்சேக வல்லையா முதலாக வர்ணிக்கலாம். கரும்பை சொல்லணும், மகாபாரதத்தை சோதனம் பண்ணணும், சந்திரத்தை சோதனம் பண்ணணும், சொல்லுவா போல் கவி எல்லாம் சொல்லணும். அது சொல்லுங்க இஷுகல்லஞ்ச சந்தனஞ்ச கரும்பு கரும்பு சந்தன சோதனம் மகாபாரதத்தை சோதனம் ஒரு கவி எழுதணும். மூக கவி என்ன சொன்னாலும் காலம் பருவடி பருவடி காலம் பருவடி பருவடின்னு என்ன கரும்புல ஒவ்வொரு கழுத்துக்களும் காலம். இந்த கழுவு கேட்டா சித்திக்கும், அடுத்த கழுவு கேட்டா சித்திக்கும், அடுத்த கழுவு கேட்டா சித்திக்கும். ஜெயிக்கணு கஷ்டக்கண்டு கிடையாது. காலம் பருவல்ல காலம் பருவடி பருவடி. சந்தர்ப்பம் எப்படி காலம் பருவடி பருவடி. ஒரு பௌர்ணமிக்கு போகிறதுக்கு நல்லா இருப்போம், மற்றக்கெல்லாம் பொழுது போகும். காலம் பருவடி பருவடி. மகாபாரதம் எப்படி அது பருவம் எல்லா பருவமும் சாதம். அது பருவா, உத்தியோகம் பருவா, வன பருவா, பீஷ்ம பருவா, கண்ண பருவா எல்லாம் இருக்கும் இல்லையா. எல்லா பருவாலையும் நல்லா இருக்கும். அது மாதிரி கரும்பு மாதிரி 30 வருஷத்துல ஒவ்வொரு மாதம் போக போக வரணும். அப்படி 1000 நல்லவோருடைய கோயிலே கூப்பிடலாம். கூப்பிடுறது இந்த பாசனத்தை 2 தடவை சேவிக்கிறதா வச்சிருக்கா சுவாமிகள். பாக்கியெல்லாம் சேர்த்து 2 பேர் இந்த நாயகனா இந்த பாசனத்தை விசேஷம் சக்கர் போக்கு வேலை பண்றான். அது இன்னாத்துக்கும் தெரியல.
ஆச்சாரிய கூப்பிடுற வாசனம், ஆச்சாரிய சமாசிரமன்ற வாசனம். எவ்வளவு ஞானமும் தானும் பாபிட்டா சத்ருவம் முன்னரீகச்ச முன்னேகிறது ஆச்சாரியவத்தையாவும் ஆச்சாரியவாம் பவேது. ரொம்ப பாபியா இருந்தாலும் மோட்சத்துக்கு போக முடியாதுன்னு கிடையாது. ரொம்ப புண்ணியம் பண்ணி இருந்தாலும் மோட்சத்துக்கு போகணும்னு சொல்ல முடியாது. ரொம்ப பாபியும் சத்திரமும் மோட்சத்துக்கு போயிடலாம். ரொம்ப புண்ணியது அவனும் ரொம்ப புண்ணியம் பண்ணி மோட்சத்துக்கு போகல. அப்ப கஷ்டப்பட்டு ஆச்சாரியன் ஆசைக்கு தான் அவனும் போயிடும். ஆகையாலே மாவிட்ட சத்ருவம் முன்னரீகச்ச முன்னேகிறது ஆச்சாரியவத்தையாவும் ஆச்சாரியவான் போயது என்று ஆச்சாரியவத்தை மூச்சுக்களே என்று அறிவித்தார்கள். தேசியம் ரகசியத்திற்காக ஆரம்பிக்கிட்டு எழுதியார். குரு பரம்பராதாரத்தை ஆச்சாரியர்கள் இருப்பதான வாக்குதான் வைக்கிறாங்க. கொஞ்சம் பாகவதால் வெட்டியாச்சு ஆச்சாரியர்களே கூப்பிடுறாங்க. ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தா எல்லாத்தையும் ஜெயிச்சு விடலாம். ஒன்றும் தெரியாதான் போகுது. அனுபவம் சகிரகணவசகோ ராஜரங்கேசேந்தது மங்குர் நௌகாகுகரநீதோ நீயதே நாயிகேனா முக்தே போகாதிதர்வ சேவகசாதி வருஷம் பிராப்தோ பகவதிதவா தேசிகோ மே தயாளு. தேசிய எந்த ஒரு ஸ்லோகம் பண்ணாலும் நல்லா இருக்கும். இது ஸ்ரீரங்க ஸ்லோகம் ஞானசுகலகம். அங்க பிரபோ பேர் வரத பிரபோம் இல்லை, ரங்க பிரபோம். என்ன சமாச்சாரம் தெரியும் வரல. அந்தோ அனந்தகிரகணவசகோயாதி ரங்கே ஜெயந்தது. கண் போட்ட தெரியாது, நடக்க முடியாது, பள்ளம் தெரியாது, கூட தெரியாது. ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டே இருக்கு, எடுக்கவுக்கு போயிட்டே இருக்கு. ஒரு சுவாமி வந்தார், இந்த கல்யாணத்துக்கு போதே என்ன எனக்கு அந்த பட்டம் விட்டுருக்கோம், கையை முடிச்சிருவாரு. அந்த பட்டம் அனந்தகிரகணவசகா கண் தெரிஞ்சவருடைய கையை பிடிச்சிருந்து யாதி ரங்கேஷ ரங்கநாதா எப்படி போறாலும் பங்குர் நௌகாகுகரநீதோ நீயதே நாதிகேன. பங்கு நொண்டி நல்லவராது 2 காலம் நொண்டி, அது அக்கறைக்கு போகணும். அங்க ஒரு கல்யாணம், அவருக்கு ஒரு பொண்ணு கொடுத்துருக்கான். அவங்க கல்யாணம் நொண்டிக்கணும். பேட்டாத்துக்கு இடத்துக்கு போகணும். அது என்ன பண்ணுவோம், அப்படியே உட்காந்துருந்தான். ஒரு ஓடக்காரன் சத்திட்டு அக்கறை வெள்ள விட்டுருந்தான். சரி இதை தூக்கி அந்த ஓடத்துல இருந்தா பங்குகோ நௌகாகுகரநீதோ நீயதே நாதிகேன. ஓடக்காரன் அக்கறை சேர்ந்துடலாம். நாதிகேன முக்தே போகால் அவிதர்வா சேவகி. ராஜாவுடைய அரவணையும் சேவகன். அவருக்கு ஒரு 3 வயசு குழந்தை. அது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வேகவத்தின் வீடியோ கிடையாது. வாசல்ல குழந்தை வச்சுட்டு இருக்கான். அந்த குழந்தைக்கு சந்தான பூசி இருக்கும். ஆச்சரியம் 1 மைலுக்கு வாசிக்கிறது. ஆச்சரியம் வரைக்கும் குழந்தை வாசிக்கிறது. இந்த குழந்தைக்கு சந்தான பூசி இருக்கா. வாங்குறதா 10 ரூபாயோ 20 ரூபாய் ஆகும். அப்படின்னு பார்த்தா வாசிக்கிறதே வந்து யோசிச்சுட்டே இருந்தான். கையில ஒரு பித்தளை பாத்திரத்திலிருந்து குலோப் ஜாம் ஊட்டுறாங்க. சேவகம், ராஜாவுடைய சேவகம் குலாப் ஜாம் மட்டும் காட்டு ரசகுல்லா அது காட்டு ஆச்சரியம் இருக்கு. இந்த குழந்தைக்கு உள்ள தலையில கொத்தவரக்காய் பிள்ளை பிடிச்சிருக்கு. அந்த குழந்தைக்கு புஷ்பம் வச்சிருக்கோம். 1/2 மீனுக்கு வாசிக்கிறது வசந்த புஷ்பம். நம்மளாம் வாங்க முடியாது. இந்த குழந்தைய லோகத்தை அனுப்பிக்கிறது, வேறு சந்தனம் வைக்கிறது, புஷ்பம் வைக்கிறது, ரசகுல்லா இருக்கிறது. சமாதி குழந்தைங்கள அதிர்ஷ்ட கட்டை அதுக்கு தெரிய முடியாது. குடிக்கிறது உடைக்கிறது குழந்தை வச்சு உடைக்கணும். இப்ப ரசகுல்லா சாப்பிடுறது குழந்தை, அல்வா சாப்பிடுறது. ராஜா வீட்டு ராஜா வீட்டு ராஜா கொடுத்து வைக்கலாம். ராஜா கொடுத்து வச்சு எல்லாத்தையும் சாப்பிட மாட்டாங்க. சாவசேகம் மிச்சம் வச்சுதான் சாப்பிடணும். பெரிய மனுஷால இலையில போடுறது மூக்கு சாப்பிடாதேங்க. புத்தகத்துல பெரிய மனுஷால இருக்க பூரா சாப்பிடுறது சுத்தம் சாப்பிடணும். பணக்காரர் எல்லாம் சாப்பிட வேலை வச்சுட்டு போடுறாங்க. பிராமணத்துல மிச்சம் வச்சு சாப்பிடுன்னு சொல்றான் புத்தகத்துல. நிபந்தனை சாப்பிட்டு மூக்கு சாப்பிட்டா அந்த பிராமணன் வந்து விசேஷமா அப்படியே சாப்பிட்டாரு. ஒன்று கூட எரியல அப்படின்னு இறையடிக்கிட்டே சொன்னா 6 மாசம் வயதில் இருந்தாலும் பாவசேஷம் முடிஞ்சார். பிரசாதம் மிச்சம் வைக்கக்கூடாது, நெய் வைக்கக்கூடாது, பாயசம் வைக்கக்கூடாது. பாக்கியெல்லாம் மிச்சம் வச்சு சாப்பிட்டு சொல்லலாம். அவருக்கு ஒரு சொல்ல சந்தனம் பூச்சியெல்லாம் பாக்கிட்டு அதெல்லாம் கொண்டு வாங்க. அரைமணி கொண்டு வாங்க. அதுக்கு மாட்டேன் செய்வோம் சாப்பிடுவோம். ராஜாவை தெரியாது இந்த மாதிரி. இது அமுதே போகால் அவிதி தன்றுபா சேவகசி அன்பகாதி. அன்பகாதி 4 கூட இருந்தது.
அது மாதிரி நானும் மோட்சத்துக்கு ஒரே நாள் தேசியம். எப்படின்னா இந்த கண்ணு இல்லாதவன் கண்ணு எடுத்து போலவும் இல்லையா, அதே மாதிரி கண்ணா ஞானம் இல்லாதவன் ஞானமுள்ள ஆச்சாரியனை கொண்டு போவோம். இது ஞானம் இல்லாம பாதுகாப்பு ஆச்சாரிய ஞானம் இருக்கு, அது கொண்டு போயிடலாம். இந்த நொண்டி அக்கறைக்கு போச்சு அப்படின்னா பங்குள் நொண்டியில நிலை இல்ல, நிலையில ஆச்சாரம், ஆச்சாரம் இல்லாத ஆச்சாரம் உள்ள ஆச்சாரியனை கொண்டு போவான். இந்த சேவர்களுடைய பிள்ளைல ஆச்சாரம் இல்லை, ஞானம் கிடையாது குழந்தைக்கு. அது அந்த சம்பந்தம் உள்ள மனுஷனை கொண்டு இந்த உலகத்தை அனுபவிக்கிறது. அதாவது ஞானம் இல்லாத ஆச்சாரம் இல்லாத ஞானம் ஆச்சாரம் உள்ள பெருமாளை சேர்ந்து வாழ சம்பந்தத்தாலே போய் சேர்ந்துடலாம். அதாவது ஒழுங்காக கஷ்டப்பட வரலாம், ஆச்சாரிய சம்பந்தத்தால போகலாம்னு சொல்லிடலாம். தேசியம் சாதிக்கிறார் ஞானத்து கிடந்ததால சொல்ல. அதனால பெரிய ஆச்சாரியை ஆச்சாரியால விகிதபராளா இருக்கு பார்க்கறதால் முகூர்த்த வாழ்க்கை கிடைக்கிறார். அதனால சிந்தே வரமட்டி வகமும் கையாத கருவினையில் படிந்த நம்மை காலமிருந்தால் காவல் செய்து படியாத நன்றினையில் படிந்தார் காலில் படிவித்து பாசங்களை நீக்கி சுயாத செவ்வையில் துறைவரோடு தொலையாத பேரின்பம் தலைமேலேற்றி அறியாத அருளாளத்தில் செய்யும் அந்தமிலா உதவி எல்லாம் மறைப்பாகவே இப்படி ஜீவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தத்தை உண்டு பண்ணி பாபத்தை பண்ணி வச்சு அறியாத லோகத்தை கொடுக்கறா. இதெல்லாம் தேட்டமா சொல்றாங்க. இங்க பண்ண பாச சிவகத்திரவனுக்கு அங்கேயே சொல்லுவோம். சிந்தே சிந்தே பல மொழிவதும் சித்ததே துணக்கம் சிறுபெயரில் படியாத தகவோ நம்மை சேர்க்க அழைக்கலன் கொண்ட திருமால் தானே மறு பிறவி அறுத்து அழியா வாதில் வைக்கும் மனமேனி மகிழாதே இருப்பதென்பது உருவதுலக்குலைக்கே இங்கிருந்த காலம் உருவாக வளர்க்க வேண்டி பெறுவதெல்லாம் இங்கே நான் தத்துவாக பேரடியே ஆச்சாரிய சம்பந்தம் தான் சொல்லணும். ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாம உபயோகமில்லை. சூழ்பழக பெருமாள் அழைக்கப்பட்டு வந்தால் தன்னலை இருந்தாலே தான் இந்த மூக்கறிந்து பெருமாள் அழைக்கப்படுறது தப்பு இல்லை. ஸ்ரீயாகிட்டு முழுக்க பெருமாள் அழைக்கப்பட்டாங்க. பெருமாள் அழைக்கப்பட்டு நேரம் வந்து கேட்டாலாம் ஒரு விஷயம் பிடிச்சு ஆச்சாரியம் பிடிச்சிட்டு வந்து பெருமாள் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது தெரியல இருக்கு. தன்னயம் தாலே தான் இந்த மூக்கறிந்து என்று நேர ஆசிரியாரே அவருக்கு அது மூக்காது போச்சு. சுமிரி வரப்பட அனுமானக்குள்ள ஆசிரியர் அவருக்கு பலம் வந்தது. அவருக்கு ஆச்சாரிய சம்பந்தம் வந்தது. ஆச்சாரிய சம்பந்தம் முக்கியமானதாலே அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தை சொல்ற வாசனமானதாலே இந்த வாசனத்துக்கு வரும். சக்கர பொங்கல் அதுக்காக தான் பண்றோம். புரியுது? யாருக்கும் நிச்சயம் சக்கரமும் பண்றாங்க. அது கொடுக்கலாம். சொந்த பழம் ரெண்டு பண்ண மாட்டான். அதனால அந்த கோயில் காப்பாவே சொல்றான். அப்போது கூட இந்த பாசனத்தால் அங்க சொல்றான். கோவிலுக்கு போது எப்படி நிர்வாகம் செய்ய போகுதுன்னு சதிகளுக்குள்ள தயார் சொல்லுவாங்க. துவாரபாலகாரம் செய்யிச்சு, அடுத்த துவாரபாலகாரம் செய்யிச்சு, விசேஷம் செய்யிச்சு விஷயம் போகணும். பாஞ்சராத்தான் சொல்லுங்க. பலிபீடத்து செய்திகள் இருக்கு. பலிபீடத்தை அந்த கோவில் இருக்கிற அத்தனை தேவதைகளும் சாநித்தியம் பண்றாங்க. அதனால பெருமாள் தயார் காலாக கடைசியில பலி சாய்க்குது. பலி சாய்ச்சா பெருமாளுக்கு காலாக விட்டு போயிட்டு பார்த்தா அவாடி அதை சாப்பிட்டு வாழலாம். எல்லாருக்குமே தான் விட்டுருங்க. எல்லாரும் சாப்பிட்டு விடலாம். பலிபீடத்துல முகபந்த சமபக்த சமனாசினே தேவத்தை சொல்லியிருக்கு பலிபீடம். அதனால அப்பேற்பட்ட புஜங்கம விசங்கம பிரபோ பிரபோ சதைவ பூதாதயோ நகர கோபுரத்வாபா அசிஞ்ச பாரக்கிரமா ஸ்வயவரங்க சம்ரட்சகா இதம் தைதிவாதினோ ஜெகதனுகிரகே ஜாகிரதை அபீதித்தம் ஸ்ரீரங்கத்துல பூராத மகாக்கிரம் முழுகைக்காக சாதிக்கிறார். பரவைத்தும் பலம் சூழ்கா கோலார்ந்தரளின் சார்ந்தம் ஊனல் சங்கம் குறையாய் கொழுங்கண்டு கொத்தவழ்வாள் காலால் தகதி கருளனும் வென்று கடும் பறவை அனைத்தும் பலம் சூழ்காப்பம் சேராம்பருங்காடி சோழ சூழ்ந்த திருவரங்க தலைமையில் பள்ளி கொள்ளும் மாவோனை கண்டின்பக்களை வீதி வந்தனே நன்றுகளோ வாழ்நாளே. இப்பால கால பெருமாள் காத்துட்டு இருக்கலாம்.
கருடன் காத்துருக்காராம், ஆதிசேஷன் காத்துருக்காராம். அக்கா கதை போட்டு வந்து உலகல் 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 ஒன்றுலர் ஆகியே தங்கே அட்ட நிற்பார்கள் நிகாயுதங்கள் எல்லாத்தையும் பூங்கா வந்து ஆத்துக்கு போறேன். காலம்பு இந்த இப்படியே ரங்கநாதனை ஒப்பிக்கணும், இப்படியே பெருமாளை ஒப்பிக்கணும். காட்சிக்கு போனா அது கோவில் திருட்டு போகாது. வார்த்தைக்கால் பட்டாச்சாரி போனா போச்சு. சாசனம் சொல்லியிருக்கு, உலகல் 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 ஒன்றுலராகியே தங்கே அறவெளி நாம்பகவாளையே சார்ந்தமே தண்டே. பாலபாலங்கள்லாம் ரசிக்க முடியாது, பாலகால ஜெயிச்சுட்டு போகணும்னு சொல்லியிருக்கு. ரங்கராஜஸ்தலத்திலே கணபதம் அந்தரீப முக்கியான பாலபால எல்லாரும் ஜெயிச்சுட்டு உள்ள போறாங்க. அந்த பாலச்சலாத்தின் சாஸ்திரத்தையும் சொல்றாங்க. அவர் சொல்றாரு, நீங்க உபன்யாசம் விடலாம், கதை விடலாம், எல்லாம் ஆக அதெல்லாம் நினைச்சுதான் சொல்லியிருக்காரு. அதிக சொல்லிருக்கேன் தத்தை கொள்றது கோல் ஒழுக்க ஆட்டு ஆலயமடையும், கோல் ஒழுக்க ஆட்டு ஆலயமடையும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சக்கரமாக சாய்ச்சி போதா கரண்ட் எடுத்து ஒருத்தனுக்கு ஒரு கரண்ட் சாய்க்கிட்டு 25 நிமிஷம் வரும். இன்னொருத்தருக்கு வந்து 2, இன்னொருக்கு வந்து 2 சுண்டைக்காய் வந்து ஜாக்கி போல சுண்டைக்காய் போடணும். கோல் ஒழுக்க ஆட்டு ஆலய அவ போடுறவளுக்கு மட்டும்தான் போடணும் தாக்குள்ள. இவர் அதிர்ஷ்டவரும் 25 நிமிஷம் வந்து அது போல எல்லாரும் அழுவாது பாடியிருக்காரு. அழுகாது பாடி அதிர்ஷ்டவசம் கோல் ஒழுக்க ஆட்டு ஆலய நாயகனாயன் அந்த போகவருடைய மோதல் நாயகனாயிருக்கு வந்தவர்கள் கோயில் அரமனை காப்பானே காக்கல் தாரபாலகரே சொல்றாங்க ஆச்சாரியர். நாயகனாயிரம் அந்த போகலாம், அந்த போகக்கூடிய கோயில் காப்பானான்னு சொல்றாங்க. அள்ளிட்டு அன்னைக்கு வந்த அட்ஜெக்டிவ் நாயகனாயிரம் அந்த போகலாம், நாயகனாயிரம் அந்த போகலாம். அந்த போகக்கூடிய நாயகன் கிருஷ்ணன் தான் நாயகன் எடுக்கலாம். நாயகனாயிரம் அந்த போகன்னு சொல்லி எழுத்தாரு அப்படின்னு கேட்டாரு. அது சொல்ற அந்த போகம் தான் சோத்திரம் பண்ணலாம். அப்படின்னு கேட்டா சரணமாக நமஸ்கா ராஜ்ய தசரதாயத காக்காசனம் தான் சரணாகிதான் நிச்சயம் செய்யிச்சுது. ராமன் அதிபாயோடு கள்ள மாதிரி கொண்டு போகலாம். ஒரே ராமன் செய்து சரணமாக நமஸ்கா ராமன் செய்து ஒரே ஆகாயத்தும் தசரதையும் செய்து அங்கே சொல்லுங்க காக்க நல்ல நேர்தான் இந்த நிலைப்படதான எவ்வளவு தசரது இருக்குது. சரணமாக நமஸ்கா ராஜ்ய ராஜாவுடைய தசரதனை சோதனம் பண்ணலாம். தசரதற்காக சோதனம் பண்ணலாம்னு கேட்டாங்க. தண்ணீர் பந்தலிலே நீர் வாக்கரை விட்டு பந்தலை வைத்தவனே துதிக்குமா போலே. தண்ணி பந்தல் வச்சிருக்காங்க 5 மாசம் வைகாசி மாசத்துல இந்த பானகம் நீர் முதல் சுத்த ஜலம் கவலாமிச்சு போட்டு எல்லாம் தீர்த்து வச்சிருக்காங்க. இங்க எவ்வளவு தீர்த்தாலும் தெரியும். ரொம்ப தாரத்தோட தோணலாம். அவர்கள் தீர்க்க கவுண்டர்ல தீர்க்க கொடுத்தா தமிழ் வச்சுட்டா தீர்க்க கொடுத்தாக்கா எல்லாம் மகானுபாவம் இந்த தண்ணியை பதவி வைத்தாங்க. நான் தண்ணி கொடுத்துருக்கேன், அவனுக்கே சொல்லிருக்கேன். இவன் தெரிவித்தாலும் சேவைகள் ஒரு லட்சம் வந்தாங்க. ராமமாக நமஸ்கா அந்த புறத்திலே அபராதம் முன்னிலையும் ரட்சிக்க வல்ல கருணாவாரை விரப்பித்து போந்தானே ஒரு வந்த கலவரம். இப்ப ஏற்பட்ட அது சசியாளர் ஆம்காட்டு அவதாரப்பட்டவர்கள் கூட காக்கப்படியாத கருணை உள்ளவர்கள் சிக்கிச்சாலே அது என்ன மகானுபாவம். அவரை போய் செய்தாங்க. அதுல கிருஷ்ணன் தான் இப்ப ஜெயிக்க வந்தார்கள். அந்த கிருஷ்ணனை பிறப்பித்தவன் ஆயாரே நாயகனாயின்னு அந்த போவனுடைய நாயகனாயிட்டு அனுபவம் தான் அப்படின்னு சொல்றாரு. அது நாயகனாயின்னு அந்த போவுடைய கோயில் காப்பானே நாயகனாயின்னு சொல்றாரு. நாயகன் அனுபவம் தான் அதுதான் கோயில் காப்பான் அவனுக்கு நாயகனாயும் சேர்க்கணும். அனுபவம் தான் நாயகன் சொல்லி ஒட்டுமே அவருக்கு வியாக்கியானது. ஏன்னு கேட்டா கண்ணன் திருவிழாவே பாரதத்துக்கு தான் சுலகம் நினைச்சிருக்காங்க. கண்ணனுக்கு சாட்சாத்தா இருக்கிறது விஷயம் இல்லை. இன்னொரு அதிகாரிகளுக்கு இருந்தா ரொம்ப ஒரு விஷயமா இருக்கு. அப்படிதான் இருந்திருக்கு. ஆசிரத்தும் கேட்கப்படாது. பல சுலத்தில் எழுவோட அரண்மனையிலும் விஷசேனர் பெரும் பெண்களும் பெரிய திருவடி சிறகின் மேலும் கீழே வளர்ந்தவன் இடே வளர்ந்தவன் செஞ்சபாமி நாகாவை விட்டு பூதுவமான பரமபதத்திலேயும் பெரியாழ்வார் வானிலவரசு வைகும்
செய்துந்த குற்றமில்வான். பரவபுரத்துல பெருமாள் வான் இளவர செய்தார். வான்ல இளவரசாயிருக்கான்னு பெருமாள் சிவபதியாகும் நாராயணம் பரவபுரத்துல எல்லாம் இளவரசுன்னா பிரசாந்த ராஜா இங்க போல இந்த விடுகின்ற எல்லாம் பாகவதால பபிச்சு பண்ணி போறாங்க கட்சியாகும். எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் தான் பெருமாள். வான் இளவரசு செய்துந்த குற்றம் வாசுதேவன் முதலவன். அதனால நாயகநாயகன் அந்த கோயில் காப்பானே நாயகநாயகன் கோயில் காப்பானே சொல்லுவோம். நல்ல கோபனையும் சொல்லலாம். மாசக்காரத்துல போய் நாயகனான்னு சொல்லலாமா? பாப்பா அரவணைக்கு போனா பாப்பா மகாராஜா காலக்காரத்துல மகாராஜான்னு சொன்னா சோதனை பண்றேன். அதனால அவனையும் மகாராஜான்னு சொல்லலாம். கண்ணனுக்கு பார்த்து சாதனமா இருப்பதனாலே வியாக்கியானம் பண்றேன். நாயகநாயகன் நந்த கோபனுடைய கோயில் காப்பானே குடித்தோன்னும் தோரணமா சொல்காப்பானே. நேர கண்ணன் இருக்காது தாரபாத காலவே சோதனை பண்றாளேன்னு கேட்டா ரொம்ப பொய்யமா இருக்கலாம். அதை பார்த்து சுமந்தர் கைகை ராமன் அழைச்சிருவாங்க. ரொம்ப சந்தோஷம் அழகாக சொல்றாரு. பட்டாபிஷேகத்தை அழைச்சி வர சொல்ற தூக்கி பட்டார் கொண்டு சொல்ற எத்தனை நாளி அந்த பட்டாபிஷேகம் பண்ணி போறா. நான் பட்டாபிஷேகத்தை அழைச்சிட்டு போக பெருமை நமக்கு இருக்கணும் அப்படின்னு வேகமாக வேகத்தை ஓட்டிட்டு போனா சீதையோட அர்த்தப்படுத்துறதுக்கு அவசியம் அதுக்காக பெருமாள் சந்தன முடிச்சுட்டு வால்மீகி பச்சை வர்ணிக்குது. பெரிய பையன் தங்க கட்டுதான். அதுக்கு மேல சொன்னத்தாலே இருக்கான். 100 எழுத்து சாதனை போட்டிருக்காளா. மேல கால் போட்டு அதுல பெருமாள் உட்காந்துருக்காளா. வெண்பட்டு கொடுத்து பட்டாபிஷேகம் திரும்ப காய்ச்சி பக்கத்துல உட்காந்துருக்காளாம். சாமனை வீசலாம் பாத்தியாங்க வீசி வீசி வீசிட்டு இருக்காளாம். சந்தனம் பூசிட்டு இருக்காளாம். நல்லா பன்னி ரத்தம் மாதிரி தக்க தேவையான சந்தனம். இந்த பிராமணாவுக்கு சந்தனம் இல்லை. சந்தனம் இல்லையா? ரொம்ப வசந்தமான வேலை மதிப்பட சந்தனமா அதை பூசிட்டாலாம். கழுத்து வீழ்த்தியெல்லாம் வரலையா. அந்த தேடி படம் பிடிக்கிற பூசிட்டாலும் சீதை இழுத்து பூசி விட்டாலும் அமிர்தம் சுகஞ்சனா சிவமான மாநில கழிச்சுட்டு இருக்காராம். உபவண்ணம் பிரதேசா வளர்ந்தே வரதம் மந்தி நிலையது ராமன் செய்தா போச்சு. வாசல காவக்காரங்களாம் விட்டுவாங்க. வால்மீகி சொல்றாரு. இவருக்கு ஒரு சவுண்ட் சொல்றாரு. சோமாயுதானேத்திரபாணியின் பலன்தான் துவாரி வெற்றிதான். வாசல் இருக்கலாம் வரிசையா காவக்காரர் அவெல்லாம் என்ன கேட்டு 70 வயசு மேல ரிட்டையர் ஆக போலீஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த சொல்லுங்க தடியன் வைக்கிறாங்க. எல்லாம் தெருப்படி மண்படி கழிச்சு காஷாயமா இருக்கலாம். காஷாயம் சன்னியாசி காஷாயம் 10 பேர் இருக்காங்கல்ல. காஷாயம் அவரை மஞ்சள் காய் முடிச்சு சேப்பு காய் முடிச்சு அழி கலைஞ்சிருக்கான். அதை வஞ்சிக்கிறார் வால்மீகி. நல்லா இருக்கா காஷாயம் ஏழு கட்டாளா மகானுபாவாளா ஏன்னா அவர்கள் புலவையும் பேணாதே காவலிலே ஊன்றி இருக்கிறபடி வேட்சி வகை கூட டைம் இல்லை. காவல் விட்டுருக்கான். உங்க அவஞ்சி வரக்கூடாது காவல் இருக்கான். கோவில் பட்டாச்சாரம் வழுப்பு வேட்சி விட்டுருந்தா கைச்சேரி பண்ணலன்னு நோக்கம். அந்த பெரிய உலகால செய்திக்கு வர பட்டாச்சாரம் எப்படி இருக்கும்? கற்பூர மொழியும் சந்தன குழம்பும் திருவஞ்சன தீர்த்தம் மட்டும் கண்ணங்களே தரிசனம் வேட்டி திருவஞ்சனாரோட திருப்பதி வச்சு அவரை பாருங்க எப்படி இருப்பாங்க. அது போட்டு ஒரு வேலை வேலைக்கு கொடுத்து திருவஞ்ச நீவிச்சு பண்ணி முடிச்சுட்டு வருவா. அது மாதிரி இருக்கணும். புலவை பேனா புலன்னு வசம் ரசத்தோடு ஆசை இல்லை. காவல் ஆசையம் சத்தக்ஷானுக்கும் நல்ல கவனத்தோடு ஏற்றபாணி ஆரம்பிச்சுக்கலாம். சக்கரவர்த்தி திருமணம் எப்படி கோவாதீரே ஒரு வேசத்தில் ஆயிருப்பது சக்கரவர்த்தி உள்ள பிடிக்காம முடிச்சிருக்காங்க. பலன்தான் நல்லா அனக்காக நல்லா இருக்குன்னா இந்த விவசாய விஷயத்து நல்லா இருக்குன்னா அப்படி அவெல்லாம் வந்துச்சு பார்க்கறப்ப அழகாக நாயகனாய் நல்லவர்களுடைய கோயில் காப்பானே. இந்த கோயில் காப்பானால் சோதனை முன்னாள் 3 ஆண்டுகள் சொல்றாங்க. அவங்கிட்ட போய் இருக்க அவன் காலையில்னா நல்லவரும் காலையில் பெருமாள் விளையிறதுக்கு எப்படி யாரு காலில் விழுந்தாலும் விளையாடும். சர்வான் ராமாயணம் தான். அதுதான் கதியை எடுத்துதான் முடியும். சர்வான் தேவான் ராமன் எல்லா தேவத்தையும் செய்ப்பாலும் அவனுக்கு
நாலாவது காரியங்களுக்கு நல்லவர்களுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரணவாசல் காப்பானே. அவங்க உள்ள விடலாம் செய்ய பெண்கள் வந்துருக்கா உள்ள போங்க, அவன் பார்த்துக்கான நானே இது பண்ணணும், அவதார பண்ணணும். அதுக்கு உள்ள வெள்ளம் சமாச்சு வீடம் கட்டி அதுக்கு ஒரு வாசல். அது போக அங்க 2 வீட்டுக்கெல்லாம் கொடித்தோன்றும் தோரணவாசல் காப்பானே. நல்லவர்களுடைய நாயகநாயகம் நாதனாயிருக்கிற நல்ல ஆனந்த சுரூபியாயிருக்கிற கோபன் பசுக்களை எல்லாமே ரட்சித்தவனான கண்ணனுடைய கோயில் வாசஸ்தானமான பிரணவத்தை காப்பானை ரட்சிக்கிற ஆச்சாரியனே நமஸ்காரம். நல்ல பெருமாள் அவனுடைய கோயில் பிரணவம். ஓமே பிரம்மா ஓமே தீதகம் சர்வம் ஓமே ஜெயகாட்சகம் பிரம்மஸ்மரணம் சொல்வது. அப்படி பிரணவத்தை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்காத பத்திரமா வச்சுட்டு காப்பாற்றிட்டு இருக்காங்க. மந்திரம் ரக்கணைன்னு கோப்பையே மந்திரத்தை எல்லாரும் சொல்லிக் கொடுக்கலாமா, வெளியே காரியப்படியா வந்து சொல்லலாம். ஆச்சாரியன் என்னான்னு சொல்லலாமா, அது எழுதி வச்சிருக்காரு. அதனால உள்ளது குரும் பிரகாசே ஜீவனானி மந்திரம் எத்தனையோ கோப்பையே அப்பிரகாச பிரகாசாத்தியான் சீயத்தே சம்பிரதாயத்தை உருவ பிரகாசிப்பிக்கணும். இந்த சுவாமியாருன்னு சொல்லணுமா, மந்திரம் சொல்லிக் கொடுக்காது. அதுவும் செய்தி சொல்லக்கூடாதுன்னா அம்பலத்திலே ஆடுதல் அது அம்பலத்திலே அது பெரிய ஆக்குதல் குழந்தையில் பூமாலை ஆக்குதல் செய்யாது செயல்கிட்டே ரட்சமானங்களுடைய பாத்திரம் என்று உபதேசிக்கவும் ஆச்சாரிய வித்யாரியாக கடைசியில் சொல்றார். அம்பலத்திலே அவள் பூஜை அளித்தா போனே, அம்பலத்தை அவள் பூஜை அளிச்சுட்டா எல்லாம் சொல்லிட்டு போவாங்க தெரியாது. குழந்தையில் பூமாலை ஆக்குதல், குழந்தைகிட்ட பூமாலை விட்டு பிச்சு பிச்சுட்டு போட்டுவோம். அதனால யோகிதை இல்லாதவங்க மந்திரத்தை உபதேசிச்சா கண்ணா பண்ணா அர்த்தம் பண்ணி கொடுத்துடணும். அதுக்காக நல்ல சத்பாத்திரமா யோசிச்சு பார்த்து வேகமா அவங்கள்ட்ட காப்பாற்றணும். பணவாசத்தை அப்ப காப்பாற்றுறாலும் ஆச்சாரியம். ஆயிரம் நம்புடைய கோயில் காப்பானே, குடித்தோன்றும் தோரணவாசல் காப்பானே நடந்தாலும் அந்த அடுத்த வாசல் அந்த குடித்தோன்றும் தோரணவாசல் தோரண வாசல் அது 2 பேர் இருக்காங்க. அப்பா ஈஸ்வரர் அப்பா நடத்தாங்கப்பா.